ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா நம்ம இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஸ்பெஷலி பிரைமரி இப்போ பிரைமரிக்கான ஓரியன்டேஷன் அதான் 1 and 2 + 3 to 5 ஒரு காமனான கரிக்குலம் ஃபார்மேட் அண்ட் 1 இயர் இந்த அகாடமிக் இயரில் என்னதான் பண்ண போகிறோம், என்ன இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம், என்ன பிளான்ஸ் வச்சுருக்கோம், ஸோ நீங்கள் என்னதான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எப்படி நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ வி போத் ஆர் ஹியர் டு ஒர்க் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் டெவலப்மெண்ட். நம்ம 2 பேரும் ஒர்க் பண்ணுறது மூலமாக ஜென்ரலாக அந்த குழந்தை கிடைக்க போகிறது என்ன, இதில் இன்னுமே பெட்டராக எப்படி ஆவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஓரியன்டேஷன். And she is a coordinator for primary and she is the one planned everything. Like we find like there's a bridge between you and us, like we need to build a bridge between you and us. And she is the one planned for this orientation and she really want to put in minds of parents that what we really plan this year. And we need your support. All that is being absolutely planned by her. So she will take over. So good morning to everyone here. So as Sam said, I truly appreciate that you are taking your time and you are coming here for your child's welfare. So first I'll move on to academics. Academics la enna pandrom, because we have to be very clear that in our school we don't believe in rote memory. The rote learning irukku illaya, manapadam பண்ணுவாங்க, அப்படியே அதை மெமரைஸ் பண்ணுவாங்க, they write the notes. We are not believing in that. மனப்பாடம் பண்ணி எழுதுறது நம்ம ஸ்கூல்ல கிடையாது. ஓகே, ஸோ அவங்க வேற எப்படி பசங்க படிப்பாங்க அப்படின்னா they will learn through enquiry method. Enquiry method அப்படின்னா they will understand the concept. நாங்க எப்பவுமே இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ இதுதான் அப்படின்னா இது அப்படியே சொல்ல மாட்டோம். we will never tell them any information. we will ask them questions. அந்த questions கேட்போம், இது இருந்தா எப்படி இருக்கும், இது ட்ரீ அப்படின்னா இது ட்ரீ சொல்ல மாட்டோம், இது என்னவா இருக்கலாம், இது எப்படி இருக்கலாம், இது ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கலாம் சொல்லி we will ask them questions. and அந்த questionsல the child starts thinking என்ன இது எப்படி இருக்கும்னு சொல்லி அவங்களாவே திங்க் பண்ணுவாங்க. திங்க் பண்ணிட்டு அதுல பல questions வரும், இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லி they will have many doubts from that thinking. so அந்த questions வந்து என்கிட்ட கேட்கும்போது we will help them to understand what it is. okay, we will never give them any information. இது இப்படிதான் சொல்ல மாட்டோம், அவங்களாவே ஒண்ணா கண்டுபிடிப்பாங்க. தென் அந்த கான்செப்ட்ல இருந்து அவங்க கண்டுபிடிச்ச அந்த ஐடியால இருந்து அவங்களாவே டெவலப் பண்ணுவாங்க நாலேஜ். இட்ஸ் நாட் இன்ஃபர்மேஷன், இட்ஸ் லைக் கிரியேட்டிங் நாலேஜ். அவங்களே அவங்களுக்கான அந்த நாலேஜை வளர்த்துப்பாங்க. ஓகே, அண்ட் தென் அதுல இருந்து they will get to know what it is. ஸோ நாம சொல்லாம அவங்களாவே தெரிஞ்சுப்பாங்க அது என்னன்னு சொல்லிட்டு. இட்ஸ் லைக் ஃபுல்லி தேர் எஃபர்ட்ஸ். ஓகே, நாங்க அவங்க ஹெல்ப் பண்ணுவோமே தவிர மற்றபடி கத்துக்கிறது அதுக்கான அந்த ஆன்சர்ஸை கண்டுபிடிக்கிறது எல்லாமே அவங்க தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் லைக் என்கொயரி பேஸ்ட் லேர்னிங். ஸோ இதனால அவங்களுக்கு என்ன ஆகும்னா கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ், நார்மல் ஸ்கில்ஸ் இல்லாம கிரிட்டிக்கலி they will think இப்படி இருக்கலாம், இப்படி இருந்தா அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். ஒரு பிரச்சனை கொடுத்துட்டோம்னா அதுக்கு ஒரு வழி தான் இருக்குன்னு யோசிக்க மாட்டாங்க. they will think of many other reasons, அது எதனால வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிக்கலி அனலைஸ் பண்ணி அதுக்கான அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் they will find. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் கியூரியாசிட்டி. அவங்களாவே கண்டுபிடிக்கும் போது நெக்ஸ்ட் டைம் வந்து எப்படி இருக்கும், இது நம்மளே கண்டுபிடிக்கலாம், நானே பண்ண முடியும், என்னால பண்ண முடியும், இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவங்களுக்குள்ள வரும். ஓகே, this is how we teach here. so for 1 and 2 parents who are here, நம்ம பசங்க வீட்ல வந்து படிக்க சொல்றோம், எழுத சொல்றோம், படிக்கல எழுதல, ஏ போட தெரியல, பி போட தெரியல, சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு we are fully concerned about the child's academics. கரெக்ட்டா எழுத முடியல, இன்டெலெக்சுவல் என் குழந்தைகள் மெமரைஸ் பண்ண முடியல, வரல. so for your information it's like a briefing about அந்த குழந்தைக்கு from KG ல இருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்களுடைய மென்டல் டெவலப்மெண்ட், அவங்களோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா it will be fully motor skills development மட்டும்தான். ஸோ அந்த K to 2 அந்த LKG ல இருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம அந்த குழந்தைக்கு ஒரு அகாடமிக்ஸ்ல வந்து இது A இது B அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அது அவங்களுடைய பிசிக்கல் டெவலப்மெண்ட்டை வந்து பாதிக்கும். மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்னா அவங்க கையை எப்படி யூஸ் பண்றது, அவங்க ஃபிங்கர்ஸை வச்சு நம்ம எப்படி எழுதுறது, அந்த கிரிப் எப்படி ஒழுங்கா நடக்கிறது, இது அவங்களோட பிரெயின் அண்ட் பாடி கோஆர்டினேஷன் மட்டும்தான் we focus till second standard. அதுக்கு தான் we are also working. நம்ம அந்த டைம்ல பசங்களுக்கு வந்து இந்த அகாடமிக்ஸ் பத்தியும் இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணு, டியூஷன் அனுப்பி அதை படிக்கவே இதை படிக்கவே சொல்லி படிக்க வைக்கிறதுனால என்ன ஆகும்னா அவங்களுடைய அந்த பிசிக்கல் டெவலப்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு ஃபுல்லி என்ஹான்ஸ்டா டெவலப் ஆகாது. we are not aware of it. நம்ம தெரியாம இதை பண்றோம், பட் தெரியாம பண்ணி பசங்களுக்கு பெரிய டேமேஜ்க்கு வந்து நம்ம உள்ளாக்கும் நமக்கே தெரியாம. பிகாஸ் நமக்கு இதான் நம்ம நம்பிட்டு இருக்கோம். பிகாஸ் நம்ம படிக்கும் எப்படி இருந்துச்சு, இதே மாதிரி எல்கேஜில இருந்து ABCD சொல்லி கொடுப்பாங்க, இந்த கிளாஸ் போனாலே மனப்பாட செய்யுள் இருக்கும், அதை படிப்போம், 6th ஸ்டாண்டர்ட் போனதுக்கு அப்புறம் அந்த மாதிரி. ஸோ இப்போ ஸ்ட்ரக்சர் எல்லாமே மாறிடுச்சு. Like they have conducted so many international level and they have conducted so many research and it's proven also. So இந்த டைம்ல 1 and 2 இந்த ரெண்டு கிளாஸஸ் எப்படி படிப்பாங்கன்னா they will learn through imitation. Imitation அப்படின்னா நம்ம ஒன்று பண்ணுவோம்னா அது அப்படியே என்ன பண்ணுவாங்க, அவங்க இமிடேட் பண்ணுவாங்க.
அப்சர்வ் பண்ணுவாங்க. நம்ம அம்மா என்ன பேசுறாங்க, அப்பா என்ன பேசுறாரு, மேம் என்ன பேசுறாங்க, என்ன சொல்லி கொடுக்குறாங்க, எப்படி சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. நம்ம திட்டதும் சரி, நம்ம அப்ரிஷியேட் பண்றதும் சரி, எல்லாத்தையுமே they will observe and they will learn through observation. இது ரெண்டு தான் வந்துட்டு 1 and 2ல வந்து they mainly focus. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஃபோக்கஸ் பிசிக்கல் டெவலப்மெண்ட் அப்போ கூட சில பசங்க வந்து 1 இயர்ஸ்லயே they will walk. ஒரு வயசுலயே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஓரளவுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. சில பசங்க 3 வயசு ஆகும், 5 வயசு ஆகும், சில பேர் 7 வயசுல கூட வந்து பேசாம அதுக்கப்புறம் கூட பேசுவாங்க. ஓகே, ஒவ்வொரு சைல்டோடைய பிசிக்கல் டெவலப்மெண்ட்டும் மோட்டார் அந்த இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட்ஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஆனால் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நமக்கு ப்ரெஷர் ஆகி அந்த குழந்தை நடக்குது நம்ம குழந்தை நடக்கலன்னு சொல்லி அந்த ப்ரெஷர்ல we will also pressurize the child. அதனால என்ன ஆகும்னா சைல்டுக்கு ப்ரெஷர் வித்தவுட் நோயிங் அந்த குழந்தைக்கு மேல ப்ரெஷர் போட்டு அந்த குழந்தை நடக்கல, ஒழுங்கா பேசல, ஒழுங்கா சாப்பிட தெரியலன்னு சொல்லி we will compare. We are comparing for all the classes. எல்லாமே கம்பேர் பண்றோம். இவன் படிக்கிறான், இந்த குழந்தை படிக்கல. இந்த ஸ்கூலுக்கு ஒரு குழந்தை எழுதுது, இந்த குழந்தை எழுதல. எவ்ரி சைல்ட் இஸ் டிஃபரெண்ட். நம்ம பசங்க we have to know about it. அது தெரியாம நான் அவங்களை ப்ரெஷர் பண்ணி அவங்கள வந்து ஒரு என்ன சொல்றது ஃபுல் பொட்டன்ஷியல் இருக்கும் அவங்களுக்கு, பட் நம்மளே அவங்கள வந்து அது வளர விடாம பண்றோம். அண்ட் இட் இஸ் லைக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நான் இதெல்லாம் பண்ணல, எனக்கு இந்த குழந்தை பண்ணி ஆகும், நான் பண்ணாதது இந்த குழந்தை பண்ணணும்னு சொல்லி அந்த எக்ஸ்பெக்டேஷன் அந்த குழந்தை மேல போட்டதுக்கு அப்புறமா அவங்க வந்து என்னவா ஆகணும்னு அவங்க முடிவு பண்ணது இல்லை. நம்மளாம் வந்து அவங்க டிசிஷன் எடுக்கிறோம். இது இன்னைக்கு நீ படிக்கணும், நீ டியூஷன் போற, இது படிக்கிற, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போன, என்ன படிச்ச, இது படிக்கலையா, அது பண்ணலையான்னு சொல்லிட்டு we are pressuring the child. அந்த டைம்ல நம்ம என்ன மிஸ் பண்றோம்னா அந்த மோட்டார் ஸ்கில் டெவலப்மெண்ட்டை மிஸ் பண்ணிடுறோம். அந்த physical development is also getting affected, the motor skills is also getting affected because of all the activities that we are doing. நமக்கே தெரியாம ஒரு குழந்தையோட பொட்டன்ஷியலை நம்ம நல்லா வரணும்னு நினைச்சு we are killing the potential of the students. Okay, and okay, so இப்போ வந்து நாம எதுக்கு ஃபோக்கஸ் பண்றோம்? 1 and 2 வந்து mostly we focus on movements. கரெக்ட்டா? அந்த brain and body movements. And second is rhythm. ஒரு சாங் போட்டதுக்கு அப்புறம் ஒரு குழந்தை தனக்கு தானே தெரியாம அந்த கையில அந்த ரிதம் ஏத்த மாதிரி அந்த கை அசைக்கிறது, கால் அசைக்கிறது, ஸோ இந்த மாதிரி ரிதம். ஓகே, நியூரோ ரிதமிக் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் will be doing that. And அப்புறமா எதுக்குன்னா we are training the brain to do what we actually think. நம்ம பாடிக்கு என்ன வேணுமோ brain and body coordination will happen in classes 1 and 2. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நல்லா வந்து பண்ணணும், குழந்தை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெருசா வளர வேண்டிய ட்ரீயை என்ன பண்றோம்னா அடியிலே வெட்டிடுறோம். இந்த வேரோட என்ன பண்ணிட்டோம், வெட்டிடுறோம், நமக்கே தெரியாம. ஸோ we should not be doing it. Okay, so as we already said, நம்ம class 1ல இருந்து 5th standard வரைக்கும் we are following enquiry based learning. அவங்களாவே தான் கத்துப்பாங்க, அவங்களா வந்துட்டு கான்செப்டை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா அவங்களுக்கு மறக்காது. அவங்க லைஃப் எண்டு வரைக்கும் அது அப்படின்னா அது அப்படியே மனசுல வந்து பதிஞ்சிடும். இப்போ நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டா அந்த டேர்ம் முடியும் போது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்க அதை யோசிக்கவும் மாட்டாங்க. பிகாஸ் அவங்க சொன்னாங்க நான் மார்க் வாங்கிட்டு முடிஞ்சு போச்சு. we are not teaching here for மார்க்ஸ்க்காக டீச் பண்ணல, we are teaching here for their life. till அவங்க லைஃப் எண்டு வரைக்குமே நம்ம யாரும் கூட போய் அவங்க சொல்லிக் கொடுக்க போறதில்ல. ஒவ்வொரு விஷயம் கத்துக்கும் போதும் லைஃப்ல till அவங்க லைஃப் எண்டு வரைக்குமே ஒவ்வொரு விஷயமும் அவங்களா தான் கத்துக்கிட்டு அவங்களா தான் வந்து எல்லாத்துக்கும் வந்துட்டு சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்க போறாங்க, அவங்க தான் அவங்க லைஃப் ஹேண்டில் பண்ண போறாங்க. ஸோ we are giving education for that, மார்க்ஸ்க்காக கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றது, அந்த இப்போ இது அவங்களே கத்துப்பாங்க, யாருமே அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்து நாங்கள் ப்ரெஷர் கொடுக்க மாட்டோம், அவங்க ஃபேஸில் அவங்களாவே கத்துக்கிறாங்க. இதெல்லாம் என்ன ஆகும்னா படிக்கிறதுனா ஒரு வெறுப்பு வராம அதை பற்றி ஜாலியாக என்ஜாய் பண்ணி அவங்க கற்றுப்பாங்க. இன்னைக்கு இது சொன்னாங்க, நம்ம இது வந்து கற்றுக்க சொன்னாங்க, ஒரு வழியே இல்லை கற்றுக்காம அவங்களாவே திங்க் பண்ணி அவங்களா இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை பற்றி கற்றுக்க நினைப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் இதனால என்ன ஆகும்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், என்னால் முடியும், நான் பண்ணிட்டேன், என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்குள்ள வரும். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட், படிப்புனால இன்ட்ரெஸ்ட் வரும். ஒரு கோவம் வராம படிக்க சொல்லிட்டாங்க, ஒரு இரிட்டேட் ஆகாம அது எவ்வளோ அந்த கான்செப்ட்ஸ் புரிஞ்சு அவங்களாவே அதை கண்டுபிடிக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் லேர்னிங், அந்த இன்ட்ரெஸ்ட் ஃபார் லேர்னிங் வைக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஓனர்ஷிப், இது நான் கண்டுபிடிச்சேன் என்னோட டாபிக். அது நாட் see as something which is in புக்ல இருக்கு, நான் படிச்சது கிடையாது இருக்காம நான் கண்டுபிடிச்சேன், நானா புரிஞ்சுக்கிட்டது, நான் ஐடென்டிஃபை பண்ணது அப்படின்னு they will take ownership of what is happening, what they are learning. And next is reading and writing. படிக்கிறது எழுதுறது என்ன பண்றோம் அப்படின்னா ரைட்டிங் வந்து நம்ம இதுதான் A, this is B, this is C அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். எப்பவுமே எழுதிட்டு அதை 10 வாட்டி நோட்ல எழுத மாட்டாங்க பசங்க. that is dot learning. அது என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. ஓகே, பட் நாம இங்க எப்படி பண்றோம் அப்படின்னா we give one whole sentence, ஒரு முழு சென்டென்ஸ் வந்து போர்ட்ல எழுதி போடுறோம். ஃபார் இது 1 to 5 எல்லாருமே காமன் தான். ஸோ போர்ட்ல எழுதி போட்டுருவோம். எழுதி போட்டு அது இந்த சென்டென்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் கண்டுபிடிப்பாங்க. ஒவ்வொரு வேர்ட்ஸை பசங்க கண்டுபிடிச்சிட்டு
அந்த வேர்ட்ஸ்ல இருந்து லெட்டர்ஸ் they will find out the letters. என்ன லெட்டர்? ஆப்பிள் அப்படினா அந்த A எங்க இருக்கு அப்படிን ரவுண்ட் பண்ணதுக்கு அப்புறமா we will tell that this is A. டைரக்டா இதுதான் A இதுதான் B இல்லாம we will go by this method. அதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவோம்னா அந்த A ஓட சவுண்ட் phonics யூஸ் பண்ணி அந்த சவுண்ட் will connect. இந்த லெட்டருக்கும் அந்த லெட்டரோட சவுண்ட் will connect. கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் based on that அந்த வேர்டையும் அந்த லெட்டரையும் அந்த சவுண்டையும் வச்சு will create many words. ஸ்டூடண்ட்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஆப்பிள் அந்த சவுண்ட்ல என்னென்ன வேர்ட்ஸ் வரும்னு சொல்லுங்க. they will create it. அதுல இருந்து they will get to know இதுதான் A ஓட சவுண்ட் இதுதான். இது இங்க தான் யூசேஜ் அப்படினு சொல்லி they will learn. It's not like இதுதான் A இதுதான் B அப்படினு பண்றது கிடையாது. And next is reading. readingம் எப்படினா அதே மாதிரி சென்டென்ஸ். சென்டென்ஸ்ல இருந்து words and letters. அந்த phonics நம்ம வந்து for reading we are using sight words and sight learning. And second is phonics also this year we are using. And letters and the letters ஓட சவுண்ட வச்சு சொல்லி கொடுத்து அந்த சவுண்ட வச்சு they will try to pronounce the correct pronunciation and the spellings உமே வந்து using phonics they will write. And next is for reading for classes 1 to 5 we have reading periods. reading மே ஒரு period இருக்கு. So 1 and 2 க்கு என்ன பண்ணுவாங்கன்னா the reading pages will go to that class. போனதுக்கு அப்புறமா story books they will get some அந்த 30 பசங்க 30 ஸ்டூடண்ட்ஸ்க்கு அந்த story books இருக்கும். அந்த story books கொடுத்துட்டு the teachers will be sitting along with the students கூட உட்கார்ந்து அந்த பசங்கள அந்த புக் பார்க்க சொல்லிட்டு they will read. என்ன பண்றாங்க டீச்சர்ஸ் வந்து they will read. அந்த ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க they associate இதுதான் அந்த வேர்ட் அப்படினு சொல்லிட்டு they will be understanding இதுதான் அப்படினு சொல்லி they will connect. Okay. And for 3 to 5 என்ன பண்றோம் அப்படினா reading pairs இருப்பாங்க. இப்போ ஓரளவுக்கு வந்து நல்லா படிக்கிற பசங்களும் நல்லா ரீட் பண்ண தெரியுற பசங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ற பசங்களும் will pair them up. ரெண்டு பேரும் பேரா இருப்பாங்க. So whenever they are getting time எப்பலாம் வந்து break period lunch period அது எப்பலாம் free period ஏதாவது கிடைக்குதோ அப்பலாம் இந்த ரெண்டு பேரும் ஒண்ணா உட்காருவாங்க. ஒண்ணா உட்கார்ந்து they will help each other. இவங்களுக்கு தெரியாத இவங்க சொல்லி கொடுப்பாங்க இவங்க கஷ்டப்படுறது இவங்க சொல்லி கொடுப்பாங்க. இட்ஸ் லைக் நாங்க போய் சொல்லி கொடுக்காம அவங்களாவே கத்துப்பாங்க. அது ஏன் நாங்க போய் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பிளாக் ஏற்படும். ஓகே நமக்கு தெரியல அதனால நாம வந்து சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஓப்பன்னஸ் வராது. தப்பா இருந்தாலோ இல்ல பண்றதுக்கோ கேட்கறதுக்கு ஒரு கூச்சப்படுவாங்க. சோ பட் இது ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க அப்படின்னா ஈஸியா நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம கேட்கறோம் அப்படிங்கிறதுக்காக they will easily learn from their friends. And next is phonics. They have phonics in the reading period எல்லாம் whenever we have time spoken English period in the reading period எல்லாம் we are teaching them phonics this year. அந்த phonics வச்சு they can easily get it. And next எப்படின்னா அந்த reading log ஒன்று இருக்கும். Okay 3 to 5 students வந்து இப்போ வந்து we are starting we started with 5th standard and 4th standard க்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். So reading log அப்படினா daily minimum 15 minutes they have to read. என்ன வேணா ரீட் பண்ணிக்கலாம். நியூஸ்பேப்பர் இல்ல ஏதாவது ஸ்டோரி புக்ஸ் இல்ல உங்க டெக்ஸ்ட் புக்ஸ் என்ன புக் வேணா they can read. ஆனா என்ன ரீட் பண்ண எந்த டைம்ல இருந்து எந்த டைம் வரைக்கும் ரீட் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் 8 ல இருந்து 8:30 வரைக்கும் ரீட் பண்ண அப்படினா they have to mention 8 to 8:30 am மென்ஷன் பண்ணிட்டு எந்த டாபிக் வந்து அவங்க படிச்சாங்க பிளஸ் எந்தெந்த பேஜ் படிச்சாங்க அப்படினு சொல்லிட்டு they have to write and they have to get the signature from the parents. இது எதுக்காக அப்படினா அவங்களுடைய ரீடிங்கான இன்ட்ரெஸ்டையும் பிளஸ் அந்த ரீடிங்கோட அந்த ஃப்ளூயன்சியும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் we have started this activity. பட் நம்ம பசங்க வந்துட்டு ரீடிங் சொல்றாங்க parents are taking it as a homework. reading is not homework. reading is purely for அந்த என்ன எழுதி இருக்காங்க நம்ம படிக்கிறோம் படிச்ச மீனிங் புரிஞ்சுக்கிறோம்ங்கறதுக்காக தான் இந்த ரீடிங். அது homework கிடையாது. daily they have to do. நாங்க சொல்றோமோ daily they have to do plus அந்த log வந்து will be correcting every day will be correcting the logs. And அது வந்துட்டு இது பரவாயில்லை எனக்கு வேற மாதிரி ஹோம்வொர்க் இருக்கு எனக்கு ஒரு ரீடிங் பண்ணாத அப்படி பேரண்ட்ஸ் சொல்றதா ஸ்டூடண்ட்ஸ் ஆர் கமிங் அண்ட் சேயிங் இட்ஸ் வெரி necessary and compulsory for all the students of class 4 and 5. homework இருக்கோ இல்லையோ they have to do this compulsorily. minimum 15 minutes maximum up to 2 hours கூட they can learn. that is up to their wish. எவ்வளவு நேரம் வேணா படிக்கலாம். if they are coming and asking story books வாங்கி கொடுங்க படிக்கிறதுக்கு அப்படினா if you can உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க வாங்கி கொடுங்க. இல்லனா என்ன நோட் இருந்தாலும் தம்பியோட புக்கோ இல்ல அக்காவோட புக்கோ எதுவா இருந்தாலும் just ரீட் பண்றதுக்கு தான். you can get that books also. and next is இந்த ரீடிங் அப்படினா நான் just படிக்கிறேன் நான் ஃப்ளூயன்ட்டா படிக்கிறது மட்டும் கிடையாது. அந்த ஒரு paragraph கொடுத்து ரீட் பண்ண சொல்றோம்னா the students will identify அந்த context அந்த paragraph வந்து என்ன சொல்ல வருது அந்த paragraphல என்ன சொல்ல வராங்க ஒவ்வொரு வேர்டுக்கும் மீனிங் என்ன அது லாஸ்ட்ல அந்த paragraphல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் this is what they will do in reading. and just சும்மா அந்த வார்த்தை நாலு இருக்கு நான் படிக்கிறது கிடையாது. if they will understand the true meaning of the paragraph அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த paragraphல என்ன மீனிங் இருக்கோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் படிப்பாங்க. that is what we are focusing on reading here. and for reading we have in our library
we have over 200 books, English books and Indian books irukku, international books, over 200 books, and they have library period. 3 to 5 students they have library period. அந்த பீரியட்ல one teacher will be accompanying them. அவங்க லைப்ரரிக்கு போயிட்டு whatever books they want, என்ன books அவங்களுக்கு விருப்பப்படுறாங்களோ, அவங்களுக்கு படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை அவங்க எடுத்து படிக்கலாம். And next is we believe that யார் எந்த ஒரு குழந்தை வந்து படிக்கிறதுக்கு ரீட் பண்றதுக்கு ஆர்வமா இருக்கோ அந்த குழந்தையால ஈஸியா லீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி we are trusting. And next is இந்த conceptual learning எல்லாம் சொன்னோம்ல, conceptual learning, inquiry based learning இதெல்லாம். So இதெல்லாம் வந்து கிளாஸ்ல நடந்தாலுமே we are using AV rooms. AV roomsல வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த கான்செப்ட்டுக்கு வந்து ரிலேட் ஆகுற எல்லா வீடியோஸையும் we will find out பண்ணதுக்கு அப்புறம் we will play the videos. அந்த கான்செப்ட்ல இருக்க வீடியோஸை we will play. So அவங்களா புரிஞ்சுக்கணும் இல்லாம நாமளும் சொல்லி கொடுப்போம். Plus third is இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கிறதுக்காக அந்த வீடியோ அந்த கிராபிக்ஸ் அந்த அனிமேஷன்லாம் பார்க்கும்போது they will get even more clear with the topic. அது என்னைக்கா இருந்தாலும் அவங்க மறக்காது, அவங்க மனசுலயே அந்த கான்செப்ட் வந்து அவங்களுக்கு பதிஞ்சிடும். And next is FLN. எல்லா கிளாஸுமே classes 1 to 5 we have FLN classes. So இது ரெண்டுத்துல என்ன ஃபோக்கஸ் பண்ணோம், two things we will concentrate. One is language, English and Tamil. Okay, for now we are focusing only on English. And the next is numerics, basic maths. So this year we are focusing only on English. So basic கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கல, கொஞ்சம் students வந்து they will feel difficult to learn the basics also. The letters and sounds எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. So அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து தனி activities, will create activities. அந்த activities வச்சு they will learn. It's not like ஒரு book கொடுத்து books எல்லாம் கிடையாது. We will plan and create some activities for them. அதை வச்சு அந்த basics வந்து அவங்க ஈஸியா கத்துப்பாங்க. They will not feel like இது எனக்கு தெரியல, இது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு அவங்க வந்து ஃபீலே பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஈஸியான ஆக்டிவிட்டிஸ் வச்சு the basics வந்து we will teach them. And next is FLN classes வந்து 3 to 5 classes-க்கு we are playing videos, stories இருக்கும், English stories இருக்கும். அந்த videos வந்து we will play. அப்ப என்ன ஆகும் அப்படினா அந்த pronunciation நாங்க சொல்லி கொடுக்கலனா கூட, நாங்க தப்பா pronounce பண்ணா கூட அந்த pronunciation students will hear. Every FLN period they will hear the videos, அந்த sound அந்த audio கேட்பாங்க, அத அந்த எப்படி pronounce பண்ணனும் கத்துப்பாங்க. That is first thing. Second is அந்த words, அந்த subtitle வந்து போயிட்டே இருக்கும். அந்த ஸ்டோரி கீழ என்ன நாங்க பேசுனாங்க subtitle போயிட்டே இருக்கும். அந்த subtitle they will look into that words, அந்த words ஓட spelling, அதோட pronunciation எல்லாமே உங்களுக்கு கனெக்ட் ஆயிட்டு ஈஸியா they will identify. ஓ இதுதான் வந்து இப்போ for example tree, இதுதான் tree, tree ல இதுதான் t, இதுதான் r, அப்படி they will learn. So like learning with fun and enjoying the process of learning. எனக்கு தெரியல நான் உட்கார வச்சு படிக்க வைக்கறாங்கன்னு இல்லாம everybody in the class will sit together and enjoy this FLN classes. And next is writing வந்துட்டு people are asking me about spelling mistakes வந்து அப்படியே இருக்கு, we are not correcting spelling mistakes. Handwriting வந்து focus பண்றதுலயே cursive handwriting இல்ல. In our school we will never use cursive handwriting. Okay, and also we are not focusing on spelling mistakes. And there is a reason. இப்போ நான் உன்னை நினைக்கிறேன், மனசுல நினைக்கிறேன் அப்படின்னா என்னால தெளிவா பேச முடியும். That is one thing which I have to do. That is communication. அதுக்கு வந்து we are training our kids. And next very important is நான் உன் மனசுல நினைப்பேன், அத வந்து என்னால எழுத முடியும். I have to express it through writing. அது we are giving practice for the students to do that. அவங்க நினைக்கிறத, அவங்க ஓனா நினைக்கிறத அந்த திங்கிங்க அவங்களால பேப்பர்ல எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அது என்னவா வேணா இருக்கலாம், ஸ்டோரியா இருக்கலாம், இல்ல ஜஸ்ட் ஒரு லைனா இருக்கலாம், இல்ல ஒரு ஆன்சரா இருக்கலாம், இல்ல ஒரு கான்செப்டா இருக்கலாம். அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களோ நம்ம ஈஸியா சொல்லிடுவாங்க. they will come and tell us இந்த மாதிரி I understood this எல்லாம் சொல்லுவாங்க. But they want to write in paper also. அந்த டைம்ல they will write. தப்பா நிறைய grammatical mistakes இருக்கும், spelling errors இருக்கும். அப்போ we will not focus on those things because நான் அந்த spelling mistakeல நான் ஒரு ரவுண்ட் போட்டு கொடுத்துறேன், ரெட் பென் வச்சு நீ பண்ணது தப்பு, இது grammatical error, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அந்த குழந்தை எழுதும்போது நான் கரெக்டா நான் என் மனசுல நினைக்கிறது எழுதணும்னு நினைக்க மாட்டாங்க. அதுக்கு பதில் என்ன நினைப்பாங்க அப்படின்னா நான் அழகா எழுதணும், தப்பில்லாம எழுதணும், மேம் நமக்கு ரவுண்ட் பண்ணி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு they will be focusing only on that. என்ன பண்ண மாட்டாங்கன்னா நான் நினைக்கிறது நாங்க எழுதணும், நான் என்ன சொன்னாலும் என்ன எழுதினாலும் மேம் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு நினைக்க மாட்டாங்க. சரி, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த அப்ரிசியேஷன் தான் வந்து அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் மாதிரி. So we are focusing on encouraging them to write. நினைக்கிறது எழுதினா போதும். That is what we want. அதுக்கப்புறமா இந்த phonics, FLN plus அவங்க daily life activities நாம பண்ற அந்த works எல்லாம் வச்சு ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் போக போக they will correct. அவங்களாவே அதை கத்துப்பாங்க. நம்ம போய் அதுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுத்து ஏன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட எழுதுற அப்படின்னு சொல்லி பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் ட்ரையே பண்ண மாட்டாங்க, திங்கும் பண்ண மாட்டாங்க, ட்ரை பண்ண மாட்டாங்க. நான் என்ன பண்ணாலும் தப்பு வரதான் போகுது, அதுதான் மேம் தப்பு போட்டு
அவங்களுடைய ஃபேவரட் டாய்ஸ் ஆர் ஃபேவரட் திங்ஸ் வந்து வீட்டில் எடுத்துட்டு வந்து இங்கே இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கிளாஸ் தே வில் ஸ்பீக் அபவுட் தட் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்டை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பேசுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறதுல கம்யூனிகேஷன். நான் இங்கே என்ன நினைக்கிறேனோ அதனால பேச முடியும். தே கேன் யூஸ் வாட் எவர் லாங்குவேஜ் தே வாண்ட். அவங்க தெலுங்கு பேசுறாங்க, they can come and speak in Telugu. If they want to speak in Tamil, they can speak in Tamil. If they want to speak in English, they can speak in English. It's like only for language usage. நான் நினைக்கிறது அந்த language வச்சு என்னால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா? That is what we are focusing on show and tell. And இது வந்து வேற எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஸ்டேஜ் ஃபியர். சில பேருக்கு வந்து தனியா நான் ரொம்ப நல்லா பேசுவேன், 2-3 பேர் மட்டும் நல்லா பேசுவேன். பட் ஒரு 10 பேருக்கு மட்டும் நான் இங்க வந்து பேசணும்னா என்னால பேச முடியாது. So we are giving practice for the students from first standard. அவங்க அந்த கிளாஸ் முன்னாடி வந்து பேசும்போது கண்டிப்பா ஒரு 30 பேர் 20 பேர் இருப்பாங்க. அந்த 20 பேருக்கு முன்னாடியும் எந்த ஒரு பயமும் இல்லாம எந்த ஒரு கூச்சப்படாம அவங்க நினைக்கிறத அவங்க பேசுவாங்க. We are giving practice for them. And next is book. ஏன் சமச்சீர் புக் யூஸ் பண்ணாம Empower book. லாஸ்ட் இயர் நம்ம கிளாஸ்ல புக் யூஸ் பண்ணோம். This year we change our book to Empower Black Swan. ODS dance book யூஸ் பண்ணோம். So எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா சமச்சீர் கல்வி புக்ஸ்ல வந்துட்டு ஃபுல்லி क्वेश्चन ஆன்சர் ஒரு லெசன் இருக்கும், சூஸ் இருக்கும், அதுக்கப்புறம் क्वेश्चन ஆன்சர் இருக்கும். இது என்ன பண்ணா நாய் பேர் என்ன, இந்த பொண்ணு பேர் என்ன, திஸ் இஸ் வாட் அந்த புக்ஸ்ல இருக்கும். பட் இன் எம்பவர் நம்ம புக்ல வந்துட்டு the content பேஸ் பண்ணி அந்த என்கொயரி அந்த திங்கிங் இருக்குல்ல, அந்த திங்கிங் கெப்பாசிட்டி எப்படி பில்ட் பண்ண முடியுமோ எல்லா क्वेश्चनமே அப்படிதான் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. if you take the book and see எல்லா क्वेश्चनமே வந்து ஓனா எழுதுற மாதிரி தான் இருக்கும். அவங்களோட திங்கிங் அவங்க என்ன புரிஞ்சுட்டாங்க அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து எழுதுற மாதிரி தான் இருக்குமே தவிர எதுவுமே வந்து மனப்பாடம் பண்ணி எழுதுற மாதிரியோ பிளஸ் வந்து புக்ல காப்பி அடிக்கிற மாதிரி இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் டீப் அண்டர்ஸ்டாண்டிங். ஒவ்வொரு क्वेश्चन லெசன் முடிச்சுட்டு அந்த क्वेश्चன்ஸ் அவங்க பண்ணும்போது இன்னுமே அவங்க அந்த கான்செப்ட்ஸ்ல வந்து அதுக்கு இன்னும் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் இந்த புக் வந்து இட்ஸ் லைக் a very high standard books. அண்ட் இங்கிலீஷ்லாம் பார்த்தீங்கன்னா the language used itself is like a very good quality book. இது வந்து ஒரு good quality book and then the standard is also very high. And one more is அந்த புக்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து QR கோட் கொடுத்திருப்பாங்க. அந்த QR கோட் நீங்க ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு லெசனோட அனிமேஷன் you can see உங்க போன்ல நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு லெசனோட அனிமேஷன் வீடியோஸ் இருக்கும். சோ இங்க நாங்க பண்றதும் இல்லாம if the student wants to get more clear on the topic அவங்க அந்த அனிமேஷன் பார்க்கலாம். அந்த whole லெசனையுமே ஒரு இங்கிலீஷ்ல ஸ்டோரினா அந்த மொத்த ஸ்டோரியுமே நரேஷன் பிளஸ் அந்த சப்டைட்டிலோட அந்த வீடியோஸ்ல இருக்கும். they can go to the videos also. And next is அந்த quiz இருக்கும். அந்த quiz-உமே வந்து they can attend. It's like for the students சும்மா அந்த என்ன புரிஞ்சுட்டாங்க அவங்க என்ன கத்துக்கிட்டாங்க அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு quiz-உமே அந்த QR கோட்ல கொடுத்திருப்பாங்க. And next is they are using modern pedagogy. நம்ம அந்த old இது இந்த மாதிரி ஒரு closed ended questions இல்லாம everything will be like open ended questions. Closed ended questionsனா what, எப்படி, என்ன அப்படினா கேட்பாங்க. So open ended questions அது வந்து closed ended questionsக்கு ஒரே ஒரு ஆன்சர் இருக்க முடியும். If for example அந்த what is the name of the girl, the name of the girl is Tasha, அவ்வளவுதான். இது எழுதியதா பிரயோஜனம் இருக்கா? There is no use. Okay, so இந்த open ended questions அப்படி வரும்போது they have to think and answer. அவங்க என்ன கேட்பாங்க, why do you think this happened, எதனால இது நடந்துச்சு நினைக்கிறீங்க. இப்போ இப்படி கேட்கும்போது open ended question இதுக்கு எவ்வளவு ஆன்சர்ஸ் இருக்கலாம். they can write whatever how much ever answers they want. And ஒவ்வொரு குழந்தையோட ஆன்சருமே டிஃபரெண்டா இருக்கும். நான் எழுதின மாதிரி இன்னொரு எழுத மாட்டாங்க. அந்த குழந்தை வந்து so it's like காப்பியும் யாரும் பண்ண மாட்டாங்க. ஈவன் ஒரு லைனா இருந்தா கூட அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் அவங்க வந்து எழுதுவாங்க. that is what this book is designed for. And many top schools நம்ம சென்னையில பெரிய பெரிய ஸ்கூல்ஸ்லாம் வந்து they using எந்த ஸ்கூல்ஸ்லாம் இந்த Empower books யூஸ் பண்றாங்க அப்படின்னா மகரிஷி group of schools, then Arvind group of schools, then DAV school, then SAN Academy, Vivekananda Education Trust and Sri Niketan Padasala. So in the schools it's like every school is a very top institution. So ingala வந்து they using this Empower book. So we also wanted a high quality and high standard book for our students. And the kind of education they are giving we also want to give. So adukana first step that we got this Empower book. So next is ICT classes. ICT classes வந்து இந்த வருஷம் 4 and 5 classes they are having. So ICT அப்படினா inquiry and critical thinking. So இதுல என்ன பண்றாங்க அப்படினா critical thinking நான் சொன்னல just think பண்ணாம இது எப்படி வரும் என்னவா இருக்கும் அப்படி சொல்லி they critically think. Then is problem solving. ஒரு பிரச்சனை அது எந்த விதத்துலலாம் we can solve. என்ன பேசிஸ்ல we have to look into the problem. நம்ம பார்க்கிறது ஒரு விதமா தான் பார்ப்போம். பட் அந்த ஸ்டூடண்ட்ஸ் after attending this classes அவங்களுக்கு அதை பார்க்கிறதுக்கு பல வகையான views இருக்கு. So through that they will do problem solving and articulation. இங்க என்ன நினைக்கிறோமோ
அதை வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த கிளாஸஸ்ல மெட்டீரியல்ஸ்லாம் எங்க வருது அப்படின்னா from Plato. Plato is an international organization. We are giving the materials, books கிடையாது, ICT books கிடையாது. We are using a material. So அந்த materials எங்க வரும்னா இந்த Plato philosophical toolkit அப்படின்ற அந்த organization we are getting, and world over, all over the world they are giving the materials for all the top institutions. And next is இதுல என்ன பண்ணுவாங்கன்னா philosophically think பண்ணுவாங்க. ஒரு விஷயம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வியூ பாயிண்ட் இருக்கும். We will explore, the students will explore அவங்களோட வியூ பாயிண்ட் என்ன, அவங்க இதை பத்தி என்ன நினைக்கிறாங்க, இது பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி they will think. And the classes are handled by Ramesh sir. So இது எப்படி இருக்கும்னா வெரி சிம்பிள், இதுவா classes are very simple question இருக்கும். பட் அந்த question வச்சு they will create so many other questions. அவங்களாவே questions create பண்ணுவாங்க. Create பண்ணி they will learn through that questions. And next is இதுல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மீனிங்ஃபுல்லா questions கேட்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. why, இப்போ நீங்க சொல்வீங்க do this அப்படின்னா ஏன் பண்ணணும், இது பண்ணா என்ன ஆகும், அந்த why அப்படிங்கிற questions வந்து அவங்களுக்குள்ள உருவாகும் for everything. And next is நார்மலா திங்க் பண்ணாம லாஜிக்கலா, சும்மா ஏதோ கடவுள் பதில் சொல்லாம they will think logically and deeply. ஒரு விஷயம் கொடுத்துட்டோம்னா இதுக்கு தான் அப்படி அவங்க ஒரு முடிவுக்கு வராம they will think. And next is கரெக்டான wise decisions எப்படி எடுக்கிறது. It's like they will not depend on you. எங்க அம்மா வந்தா தான் நான் இது பண்ணுவேன் அப்படி they will not wait. They will do everything on their own. They know how to take decision. இந்த விஷயத்துல இந்த ப்ராப்ளம்க்கு நான் எப்படி ஆக்ட் பண்ணா கரெக்டா இருக்கும் they know. And next is அவங்களுடைய thoughts and opinions பயம் இல்லாமலும் கிளியராகவும் they will express. And இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸ், JEE எக்ஸாம்ஸ், NEET எக்ஸாம்ஸ், அந்த மாதிரி IAS எக்ஸாம்ஸ், ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் இந்த ஸ்கில்ஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். And we are teaching this in our school from 4th standard. And next is interviews. நார்மலா இன்டர்வியூ போகும்போது they say அந்த இன்டர்வியூ ஃபியர் இதெல்லாம். ஸோ இன்டர்வியூஸ்லயுமே கூட இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்பாங்க. எவ்ரிதிங் will be connected to critical thinking. ஸோ அந்த critical thinking skills வந்து students will start learning right from 4th standard. இந்த ICT will be helping them to enhance the skills. Next is assessments. ஏன் டெஸ்ட் வைக்க மாட்டீங்க, எல்லா ஸ்கூல்ல டெஸ்ட் வைக்கிறீங்க, வைக்கிறாங்க, நீங்க கேட்கவே மாட்டீங்க. இட்ஸ் லைக் a question we are getting every time. ஸோ ஏன் அசஸ்மெண்ட் இல்லை அப்படின்னா அசஸ்மெண்ட் இருக்கு, பட் ஸ்டூடெண்ட்ஸ் will not know, parents will not know. ஏன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியாது பேரண்ட்ஸ்க்கும் தெரியாதுன்னா ஒரு டெஸ்ட் அப்படின்னு சொன்னா பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவீங்க, நாளைக்கு டெஸ்ட் உட்காருப்பா படின்னு சொல்லி எனக்கு நைட் ஃபுல்லாக அந்த குழந்தை எழுத வச்சு டியூஷன் அனுப்பி அந்த மிஸ் கிட்ட வேற நாளைக்கு டெஸ்ட் தான் படிக்க வைங்க, 10 வாட்டி படிக்க வைப்பாங்க, 10 வாட்டி எழுத வைப்பாங்க. இங்க வந்து நான் கேட்குற கொஸ்டினே வேறையா இருக்கும். We want them to write என்ன நினைக்கிறீங்க அதை எழுதுன்னு சொல்றோம், பட் what you want is மெமரைஸ் பண்ணி எழுதணும், மார்க் வாங்க. We are not concerned about marks here. ஸோ அதனால அசஸ்மெண்ட் நாங்கள் சொல்லவே போகிறது கிடையாது. இட்ஸ் ஒவ்வொரு என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் ஒவ்வொரு லெசன் முடிச்சதுக்கு அப்புறமா they are having a test. Then we are having assessments. We will not call it test, it's an assessment. And the assessment எதுக்குன்னா not for the students. அந்த ஸ்டூடெண்ட்க்கு எவ்வளோ அறிவு இருக்கு, அந்த குழந்தை எவ்வளோ படிச்சிருக்கு, அந்த குழந்தைக்கு எவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்குங்கிறதுக்காக we are not having this test. இந்த டெஸ்ட் எதுக்குன்னா for us teachers ஆன எங்களுக்கு தான். அந்த குழந்தை அதை எழுதும் போதும் அந்த ஆன்சர்ஸை வச்சு நாங்க எடுத்துக்க அந்த மெத்தட், நாங்க யூஸ் பண்ணிருக்க அந்த மெத்தடும் அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு. we use many techniques for teaching. அந்த டெக்னிக்ல எந்த டெக்னிக் ஒர்க் ஆகுது, எந்த அளவுக்கு அந்த குழந்தை அந்த லெசனை புரிஞ்சிருக்கு, இன்னும் என்ன பண்ணா அதை என்ஹான்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இட்ஸ் a test for us. It's not for the students. எக்ஸாம்ஸ்லயுமே கூட we never ask any closed-ended questions. இதுக்கு என்ன what is this கேட்கவே மாட்டோம். everything will be open-ended questions. ஒவ்வொரு குழந்தையோட ஆன்சர் ஷீட்ஸ்மே வந்து ஒவ்வொருத்துக்கும் டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் இருக்கும், அவ்வளோ கிரியேட்டிவிட்டி இருக்கும். பட் இஃப் யூ ஆர் டெல்லிங் யூ நாளைக்கு டெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா டெஃபினட்டா அந்த கிரியேட்டிவிட்டியே இல்லாம அவங்க எழுதுறது அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதி வைப்பாங்க. So like fully pressurizing the students. We don't want to pressure the students in any way. That's why we are telling no, like we are telling there is no test, but they are having the assessments after every lesson. And next is English speaking. So this year we are focusing on English speaking, mainly on English speaking. So every student from class 1 ல இருந்து class 5 வரைக்குமே we are focusing like good English. நார்மலா இங்கிலீஷ் பேசாம நல்ல இங்கிலீஷ்ல பேசணும், pronunciation கரெக்ட்டா இருக்கணும் அப்படினு சொல்லி we are focusing. Okay, இது என்ன பண்றோம், டெய்லி வீட்ல இங்கிலீஷ் மட்டும் தான் பேசு, இங்கிலீஷ்ல மட்டும் தான் பேசு, we will never say that. So என்ன பண்ணுவோம் அப்படினா each and every day we will be having ஒரு chart மாதிரி இருக்கும், English chart இருக்கும். So that is like an encouragement for them. Everybody is trying to speak in English now, they will be getting stars. அது ஒன்று. And next is peer support. We will be telling them like you can tell them try to speak in English. இங்கிலீஷ்ல பேசி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி we will say. நாங்க pressure
அவங்க சொன்ன அதே அந்த சென்டென்ஸை நாங்கள் மறுபடியும் ஒரு வாட்டி இங்கிலீஷில் ஃபுல்லாக சொல்லுவோம். சொல்லிட்டு அது தமிழ்ல கேட்போம். இதுதான் நீ மீட் பண்ணியா அப்படின்னு கேட்டுட்டு ஒன்ஸ் அகைன் நாங்கள் இங்கிலீஷில் சொல்லுவோம். இதில் என்ன ஆகும் அப்படின்னா ஈவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கும் என்ன ஆகும்னா ஓகே இந்த வேர்டுக்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி தான் சொல்லணும், இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி தான் இங்கிலீஷில் சொல்லணும், பிகாஸ் நாங்கள் 2 வாட்டி சொல்லுவோம். அதை வச்சு அந்த குழந்தை கற்றுக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த இன்விடேஷனில் லேர்ன் பண்ணுறதுனால அடுத்த வாட்டி அவங்களாவே வாலண்டரியாக வந்து அந்த வார்த்தையை பேசணுங்கிறதுக்காக they speak in English with us. This is what we are doing here. And one is peer support. இந்த கிளாஸ்ல ஒருத்தருக்கு மட்டும் ஒரு வார்த்தை தெரியல, அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் வந்து இங்கிலீஷ்ல எப்படி பேசணும் தெரியல அப்படின்னா அதர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா they will go and help them. இது இப்படி வராது இப்படி வரும் அப்படின்னு சொல்லி they help each other. And another is they will come and ask us, மேம் இந்த வேர்ட் வந்து இங்கிலீஷ்ல தெரியல மேம் எப்படி தெரிஞ்சு இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லி they will ask. அந்த டைம்ல we will be helping them. அப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த வேர்டை யூஸ் பண்ணி இங்கிலீஷ்ல வந்து they will try to speak fluently. And இப்போ we are getting many feedback. Yeah, and one more is like அவங்க தப்பா பேசும்போது எந்த கிளாஸா இருந்தாலுமே we will not say தப்பு இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டோம். ஆனா அவங்க கரெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நாங்க திருப்பி அவங்க சொன்ன அதே வார்த்தை அகைன் ரிப்பீட் பண்றதுல அவங்க கண்டுபிடிச்சிடும் ஓகே இதெல்லாம் வந்து தப்பு இருக்கு. We will never demotivate them or discourage them in learning English. So we have got many feedback from the parents that the child is even talking in home in English. வீட்ல கூட வந்து இங்கிலீஷ்ல பேசுறாங்க, அவங்க அக்கா கிட்ட கூட இங்கிலீஷ்ல பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு we are getting positive feedbacks. And next is they having life skills. Life skills periodல வந்து people are coming from outside to train our students. So இந்த life skillsல என்ன பண்ணுவாங்க டீமா இருந்து அவங்களுடைய டெய்லி லைஃப்க்கு என்னென்ன தேவையோ அந்த ஸ்கில்ஸ்லாம் இருக்குல்ல thinking skills, team work, cooperation, every skills they will be learning. Next is general assembly and CCA. இந்த ரெண்டு ஈவென்ட்ஸ்லயுமே வந்து it's for the students ஓட டேலண்ட்காக. So it's like dancing or essay writing, music, singing, whatever talents they have, they want to explore. அவங்களுக்குள்ள இது முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டை கொடுத்துட்டு they will be coming and performing in front of all the students. It's like exploring. அவங்களுக்கே தெரியாது அவங்களுக்கு டேலண்ட் இருக்குன்னு சொல்லி, but we'll be helping them to take அந்த டேலண்ட் அவங்க கண்டுபிடிச்சு அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு we'll be helping them. And next is general assembly. Assembly in the morning. Normal morning assembly தானே, தமிழ் தாய் வாழ்த்து இருக்கும், pledge இருக்கும் இதெல்லாம். But instead of like அதுவும் இல்லாம in addition to that we'll be having conversations with them. Normal daily life conversation. Self respect na enna அப்படி ஒரு டாபிக். Like அது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே வந்து யோசிப்பாங்க. Even from first standard to 12th standard student will be interacting. அந்த question கேட்கும்போது அவங்களோட வியூ பாயிண்ட் என்ன, அதை பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு they will speak in front of everybody in the assembly. Assembly அந்த கம்யூனிகேஷன் அந்த கான்வர்சேஷன் வச்சு they will be building self confidence. என்னால பேச முடியும் அந்த பயம் ஸ்டேஜ்ல இருக்காது. ஆனா என்ன நினைக்கிறோம் எந்த பயமும் இல்லாம யாருக்கும் பயப்படாம they will be expressing very clearly in front of everybody. So even general assembly la kuda we are trying to teach them something. And next is daily PT. For classes 1 and 2 we are having PT. Every day they have PT. எதுக்கு daily PT அப்படினா அந்த PT ல கூட as we said motor skills development. அந்த டைம்ல physical development and motor skills development is very important. So அந்த டைம்ல எதுக்குனா அவங்க அந்த டைம்ல கூட அந்த மைண்ட் பாடி கோஆர்டினேஷன் வர மாதிரி தான் கேம்ஸ் வந்து will be giving. And one more is அதுலயும் நாங்க academics வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கோம். Students will not know. ஒரு பாக்ஸ் போட்டு 1 2 3 போட்டு ஸ்கிப் கவுண்ட் பண்ண சொல்லுவோம். 1 3 5 7 அந்த குழந்தைக்கே தெரியாம they are stepping on all the odd numbers. அந்த மாதிரி each and every time ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்லயும் ஒவ்வொரு கேம்ஸ்லயுமே வந்து they will be learning something new. And next is heart to heart. So heart to heart sessions அப்படினா 1 and 2 வந்து டெய்லியுமே every teacher will be having this. So 1 and 2 வந்து as they said they have mother teachers. Mother teachers na 3 to 5 க்கு we have subject teachers. Mother teacher na என்ன அப்படினா அந்த டீச்சர் தான் வந்து எல்லா சப்ஜெக்ட்மே ஹேண்டில் பண்ணுவாங்க. கிளாஸ் பண்ணா தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சோஷியல், எவ்ரிதிங், சயின்ஸ் எவ்ரிதிங் will be handled by the mother teacher. ஏன் அந்த மாதிரி கனெக்ட் இருக்கு மட்டும் அப்படினா to have a connect with the students. அந்த டீச்சர் வந்து காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த கிளாஸ்ல இருக்கும்போது ஒரு குழந்தை பத்தி முழுசா அந்த டீச்சருக்கு தெரியும். அந்த குழந்தைக்கு வந்து ஓகே இவங்க வந்து நமக்கு சொல்லி கொடுக்க வராங்கன்னு இல்லாம இவங்க வந்து நம்மள ஒருத்தங்க நம்ம எதுவா இருந்தாலும் பயம் இல்லாம அந்த டீச்சர் கிட்ட போய் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி யார்கிட்டவும் நான் கத்துக்கும் போது அது அவ்வளோ எஃபெக்டிவா இருக்காது. பட் if I connect with somebody, if I am connecting with a person and if the person is coming and saying to learn this, நான் என்ன பண்ணுவேன்னா ஈஸியா நான் அதை கத்துப்பேன். That is what is the reason behind having mother teachers. So whatever we are doing there, everything has a purpose. So 3 to 5 subject teachers வந்து அப்ப அந்த கனெக்ட் இருக்கும். பட் அந்த அளவுக்கு அந்த 1 and 2 அந்த மதர் டீச்சர்ஸ் கிட்ட கிடைக்கிற அந்த கனெக்ட் வந்து
the mother teachers to take handle all classes for 1 and 2. And next is, as I said, heart to heart sessions. என்ன பண்ணுவோம் அப்படின்னா the class teachers will be speaking to the students. Every week வந்து whoever wants to speak with us, அந்த குழந்தைய வந்து நாங்கள் கிட்ட சொல்றோம் we want to speak அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்ன பேசுவோம்னா whatever the child wants to speak. அவங்களுக்கு ஏதாவது மனசு கஷ்டமோ இல்லை அவங்களுக்கு ஒரு குழப்பமோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது வந்து கிளாரிட்டி வேணும்னா நாங்கள் எதுவும் உங்களுக்கு அட்வைஸ்லாம் கொடுத்து போகிறது ஜஸ்ட் வில் லிசன். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கும். லிசன் பண்ணி they will know calm is listening. அவ்வளோதான் எங்களோட வேலை. அவங்க வந்து அவங்கள மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு அவ்வளோதான். அந்த குழந்தைக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா we will try our best to help them. Sometimes ஹெல்ப்லாம் தேவைப்படாது. they need somebody to listen and we will be the listeners. அந்த அப்போ அது என்ன ஆகும்னா we create a connectivity between us. ஸ்டூடெண்ட்டுக்கும் எங்களுக்கும் அந்த பர்டிகுலர் அந்த குழந்தைக்கும் எனக்கும் பயங்கரமாக ஒரு கனெக்ட் ஏற்படும். அந்த கனெக்ட்னால அந்த ஸ்டூடெண்ட் will feel okay this is my map. இவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கணும். இவங்க என்ன சொன்னால் நல்லது தான் சொல்லுவாங்க. So it will create a bond between the student and teachers. And it also provides emotional support. Some students வந்து parents கிட்ட பேசுறதுக்கு ஒரு தயக்கமா இருக்கலாம். என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தெரியாம they will not speak. But as they are coming and saying அவங்க அழுதுனா they will cry. It's like we are supporting them emotionally. Whatever they want to speak they can speak. Whatever they want to say they want to say. They will express everything. It's like offering emotional support for the students. And next is discipline. So this area we are facing difficulties because of parents. So discipline na நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு ஆர்டர் போடுறோம் அந்த ஆர்டரை வந்து children has to follow. வீட்ல அப்பதான் டிசிப்ளினே இல்லைன்னு சொல்றாங்க. டிசிப்ளினா என்னன்னே நமக்கு தெரியாது. நமக்கே தெரியாம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் டிசிப்ளினா இல்லை சொல் பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு we will be scolding the students. First we have to get clear what is discipline. In our school discipline is conducted only with responsibility. Discipline na responsibility ஏ பொறுப்பு. இப்ப காலையில 8:30 மணிக்கு வரலையா we will be not seeing it as a discipline issue. We will see it as a responsibility. They miss their responsibility. 8:30 மணிக்கு ஸ்கூலுக்கு வர வேண்டியது என் பொறுப்பு. அந்த பொறுப்புல இருந்து நான் தவறிட்டேன். I didn't fulfill my responsibility. அவ்வளவுதான். So every class, every student has one responsibility. ஒவ்வொரு கிளாஸ்ல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் இல்லையா? அது எப்படி இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா அவங்க லைஃப் லாங் வந்து that will help them. And one more is the responsibility, the discipline இருக்கவங்க they will be succeeding in life. Definitely லைஃப்ல பயங்கரமா சக்சஸ் ஆகும் அவங்களுக்கு. என்னன்னா சின்ன வயசுல இருந்தே வந்து இது என்னோட பொறுப்பு நான் இதை பண்ணணும் இது பண்ணா என்ன ஆகும் இதை பண்ணலனா என்ன ஆகும் அப்படின்னு they will know. And one more is இப்போ டிசிப்ளின்னா கிளாஸ்ல வந்து ரூல்ஸ் இருக்கு. ஒரு கிளாஸ்ல வந்து 20 ரூல்ஸ் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th வரைக்கும் 20 ரூல்ஸ் இருக்கு ஒவ்வொரு கிளாஸ்ல. அந்த ரூல்ஸ் வந்து நான் போய் சொல்ல மாட்டோம். இதுதான் ரூல் இங்கிலீஷ்ல தான் பேசணும். அதுக்கப்புறம் நீங்க கிளாஸ்ல இருந்து எது ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டு I will never tell them. We will ask them. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்போம். அந்த 30 பேர்கிட்ட கேட்போம். என்னென்ன ரூல்ஸ் இந்த கிளாஸ்க்கு வேணும் நீங்க நினைக்கிறீங்க எதெல்லாம் இருந்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும் கேட்போம். அவங்க ஒரு 10 ரூல்ஸ் சொல்லுவாங்க. இது ஓடக்கூடாது அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல தான் பேசணும் யாரையும் அடிக்கக்கூடாது அதெல்லாம் they will say. We will ask ஏன் ஓடக்கூடாது அப்படின்னு கேட்போம். ஏன் ஓடக்கூடாது they will say ஓடினா விழுந்துரும் விழுந்தா என்ன ஆகும் அடிப்படும் அடிப்பட்டா என்ன ஆகும் வலிக்கும். ஸோ என்ன பண்ணக்கூடாது ஓடக்கூடாது ஒரு கிளாஸ் ரூல் கிரியேட் ஆச்சு. அப்படி சரி ஓகே இதுதான் எஃபெக்ட் இதுதான் சைடு எஃபெக்ட் தெரியும். அப்படி எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா இப்போ நீங்க அந்த இந்த பொறுப்பு உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன ரூல்ஸ் என்ன கிளாஸ் ரூம்ல ஓடக்கூடாது ஸ்கூல்ல ஓடக்கூடாது அப்படி நீங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அந்த ரூல்ஸை நீங்க தவறிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்போம். இட்ஸ் கான்சிக்வென்ஸ். ஒரு நல்லது பண்ணா வந்து ஒரு கான்சிக்வென்ஸ் இருக்குல்ல நல்லது பண்ணா இதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ஒரு கான்சிக்வென்ஸ் மாதிரி நான் ஒரு ரூலை வந்து தவறிட்டேன் நான் வந்து உடைச்சிட்டேன் அப்போ என்ன பண்ணலாம் we last. The students will say பெரிய பெரிய பனிஷ்மெண்ட்டா சொல்லுவாங்க நாங்க ஒரு நாள் ஃபுல்லா வெளியே நிக்கிறோம் நாங்க ஒரு நாள் ஃபுல்லா முட்டி போடுறோம் நாங்க சேர் முட்டி போடுறோம் they will say but we will never take anything. We ask them சரி ஓகே இது பண்ணலனா you have to stand for this time. We say okay அப்படின்னு கேட்போம். அந்த 30 குழந்தை ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் we will be applying those consequences. So the students knows இத பண்ணலனா இது நடக்கும் தெரிஞ்சுதான் அவங்க பண்றாங்க. So while they are doing that parents என்ன பண்றாங்க ஏன் குழந்தை நிக்க வச்சிட்டீங்க it's like பெரிய ஏதோ நாங்க ட்ரைன் பண்ண மாதிரி the students knows இத பண்ணலனா இது நடக்கும் நான் உங்களுக்கு முன்னாடியே தெரியும். And one more is we know அந்த குழந்தைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிட்டு we will never be இந்த குழந்தை கஷ்டப்படணும்னு சொல்லி என்னைக்குமே வந்து பண்ணது கிடையாது. So we will know what is best for the students. And one more is the disciplineனால தான் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான கிளாஸ் ஒரு குழந்தை ஒரு ஏதோ சேட்டை பண்ணிட்டே இருக்கு அப்படின்னா 30 குழந்தைகளுக்கு அது அஃபெக்ட் ஆகும். அப்போ அந்த ஒரு குழந்தை அந்த 30 பேருக்கு நான் பீஸ்ஃபுல் கிளாஸை கொடுக்கணும்னா அந்த டிசிப்ளின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வித்வுட் தட் நம்ம லைஃப்ல சக்ஸஸ் ஆக முடியாது. அண்ட் ஒன் மோர் இஸ் பெட்டர் குவாலிட்டி ஆஃப் லைஃப். நீங்க உங்களோட கோல் என்ன என் குழந்தை நல்லா இருக்கும் எங்களோட கோல் என்ன அந்த குழந்தை நல்லா இருக்கும் ரெண்டு பேரும்
பண்றது கிடையாது. அந்த மாதிரி நாங்க ஏதாவது ஒரு கான்சிக்வென்ஸ் அப்ளை பண்ணி நெக்ஸ்ட் டைம் அந்த குழந்தைய பண்ண ட்ரை பண்ணா கூட கையோட கூட்டிட்டு வரீங்க. கூட்டிட்டு வந்து என் குழந்தை நீங்க எப்படி அடிக்கலாம், என் குழந்தை அடிக்கிற அளவுக்கு நீங்க வந்துட்டீங்களா, அப்படி பண்ணிட்டீங்க இப்படி பண்ணிட்டீங்க, அந்த குழந்தை முன்னாடியே திட்டுறீங்க டீச்சர்ஸ். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டைம் எங்களை பார்க்கும்போது நாங்க என்ன அந்த குழந்தைக்கு மேல இருக்க ரெஸ்பெக்டும் போயிடும். இவங்க சொல்லி நான் என்ன கேட்கறது, என்ன பண்ணாலும் எங்க அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, எங்க அப்பா வந்து கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் will have that kind of attitude. மதிக்கணும், மேம் எதுக்கு சொல்றாங்கன்னு பார்க்காம நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம இதுதான் பண்ணுவோம், பண்ணாலும் அம்மா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த குழந்தைக்கு புக் எடுத்து வரலையா 10 நிமிஷம் நிக்கிதான் நிக்கட்டுமே, ஈவன் உங்க தப்பா கூட இருக்கட்டும், நெக்ஸ்ட் டைம் அவங்க பண்ண மாட்டாங்க. நீ பண்ணிக்கோ, உங்க வேலையை நீ பண்ணு. லஞ்ச் கட்டி வைக்கிறதா என் வேலை, அதை எடுத்து பேக் பண்ணது உங்க வேலை. 1 and 2 பேர் சப்போர்ட் பண்ணலாம், பக்கத்துல நில்லுங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து வைக்க சொல்லுங்க. சொன்னதுக்கு அப்புறம் யூ கேன் செக் தி பேக். ஓகே, எல்லாமே எல்லாம் செக் பண்ணுங்க. 3 to 5 பேரண்ட்ஸ் பக்கத்தே போகாதீங்க. டைம் டேபிள் இருக்கு, ஆஸ்க் டு செக் எவ்ரிதிங், எல்லா புக்கும் இருக்கு, நீ செக் பண்ணு, நான் தலையிட மாட்டேன், அது உன் வேலை, உன் பொறுப்பு. அதே மாதிரி சாப்பிடல அப்படின்னா பண்ணி வைக்கிறது உங்க வேலை, சாப்பிடுறது யாரோட வேலை, அவங்க வேலை. சாப்பிடலன்னா என்ன ஆகும், அவங்க வீக் ஆவாங்க, அவங்க நல்லாவே தெரியும், அவங்க வீக் ஆவாங்க, அவங்களுக்கு தான் பசிக்கும், அவங்க தான் ஃபெயிண்ட் ஆவாங்க. ஸோ பண்ணி வச்சுட்டு ஃபோன் கொடுத்தாதான் அவன் சாப்பிடுவான், நான் அதுக்காக தான் நான் ஃபோன் கொடுத்தேன், நீங்க ஒரு ரீசனை கிரியேட் பண்ணாம சாப்பிடலன்னா விடுங்க, பசிக்கும் போது அவன் வந்து சாப்பாடு கேட்டு தான் ஆகணும், அவன் சாப்பிட்டு தான் ஆகணும். அதை விட்டு நம்மளே வந்து அந்த குழந்தைய பேம்பர் பண்ணி அந்த குழந்தைய சாப்பிடவும் விடாம இட்ஸ் நாட் ஃபேர். அந்த குழந்தை நல்லா இருக்கும்னு நினைச்சு நீங்க பண்றது எல்லாமே அந்த குழந்தைய எஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் டைம் அந்த குழந்தைக்கு நாங்க சொல்லும்போது அம்மா இப்படி தானே சொல்றாங்க, அம்மா சொல்றாங்க நான் பண்றேன், மேம் என்ன பண்ண சொல்றாங்க, என்ன இது புரியலன்னு சொல்லிட்டு that kid will be in the confusion. The students will not know what to do, how to do. கடைசி வரைக்கும் நீங்க அவங்க கூட போகும்போது கிடையாது. For everybody. இதே பேரண்ட்ஸ் இன்னைக்கு சப்போர்ட் பண்ற இதே பேரண்ட்ஸ் இன்னும் கரெக்டா 3 வருஷத்துல அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க பிரின்சிபல். என் குழந்தை தானா சாப்பிட மாட்டான், அவன் நான் எடுத்து வச்சாதான் பண்றான், நான் படி சும்மா தான் படிக்கிறான். 5ஆம் கிளாஸ் வரைக்கும் நீங்க எல்லாம் பண்ணி கொடுத்து திடீர்னு அந்த குழந்தை எல்லாம் தனியா பண்றான் எக்ஸ்பெக்ட் பண்ணா ஸ்டூடெண்ட்ஸ் will not do. We are giving practice for the students to do everything on their own. ஆனா நீங்க இந்த வயசுல பண்ண விடாம அப்ப எப்ப பண்ணுவாங்கன்னா they will never do anything. கிளாஸ்ல ஒரு கான்சிக்வென்ஸ் அவங்க ஃபேஸ் பண்றாங்க, நிக்கிறாங்களோ இல்ல ஏதாவது பனிஷ்மென்ட் அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா you have to think எதுக்காக. அந்த குழந்தை வந்து அழுதோனே feeling so emotional, என் குழந்தை அடிச்சுட்டா உண்மையே என்ன தெரியாது, என்ன அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, நாங்க என்ன பண்ணி உங்களுக்கு தெரியாது, தெரியாம இவ கம்யூனிகேட் மேக்கிங் a big scene here. ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை தான் சொல்லும்போது நீங்க என்ன பண்ண, நீங்க ஒரு क्वेश्चन கேட்டு பாருங்க, பேக் விழிப்பாங்க, இல்ல 4 வார்த்தை சொல்றாங்க, சரி ஓகே விடு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அந்த குழந்தை கூட நான் நாளைக்கு வரேன், நான் உங்க மிஸ் கிட்ட பேசுறேன், நான் போய் உங்க பிரின்சிபலை கேட்கிறேன், நான் அந்த குழந்தை கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அதே தப்பு தான் பண்ணுவாங்க. பிளஸ் அவங்களுக்கு ஒரு ஆட்டிடியூடும் சேஞ்ச் ஆயிடும். நான் என்ன சொல்றேன், பசங்க சொல்றத கேட்டுக்கோங்க, பசங்க கிட்ட எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு பேசணும் அப்படின்னா நீங்க தனியா கமிங் டு பிக் அப் யுவர் சைல்ட், எங்க கிட்டயோ பிரின்சிபல் கிட்டயோ யூ கேன் கம் அண்ட் ஆஸ்க். இந்த குழந்தை இப்படி சொன்னாங்க, ஏன் இப்படி பண்ணீங்க, நீங்க தனியா கேட்கலாம், குழந்தை முன்னாடி கேட்காதீங்கன்னா சொல்றோம். அண்ட் ஒன் மோர் இஸ், நீங்க ஸ்கூலை பத்தி படிக்க கூட சொல்லி தரல, உங்களுக்கு படிக்க கூட தெரியல, என்ன ஸ்கூல் நடத்துறாங்க, நாளைக்கு வந்து கேட்கிறேன் மிஸ் என்ன பண்றாங்க கிளாஸ், இது கூட எழுதி போல கரெக்ஷன் கூட பண்ணாம நிறைய பேரண்ட்ஸ் பண்றீங்க. அதே ஆட்டிடியூட் அப்படியே அவங்க பிக் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து என்ன பண்ணுவாங்க, நாங்க என்ன வேலை சொன்னோமோ எங்களுக்கு இருக்க மரியாதை மொத்தமா போயிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா என் குழந்தை எழுதி வைக்கலான்னு கேட்பீங்க. எங்களுக்கு மரியாதையே கிடையாது, மரியாதையும் அதை கனெக்டிவ் இருந்தாலே நான் சொன்னா அந்த குழந்தை கேட்கும். நீங்களாவே எடுத்துட்டு நீங்களாவே என்ன பண்றீங்க, ஏன் பண்ணல, நீங்க கிட்ட क्वेश्चन கேட்டீங்கன்னா we can't do anything. 2 பேரோட கோலுமே ஒரே கோல் தான், ஆனா 2 பேர் இந்த பக்கம் வந்து ஒரு சைடு போறோம், இந்த பக்கம் ஒரு சைடு போறோம். It will not work. If you want your child to be disciplined and successful in life, you have to cooperate with us. உங்களுக்கு ஒரு புரியலையா, ஏன் இது பண்ணோம் தெரியலையா, அது பர்பஸ் தெரியல, you can come and ask us. ஏன் மேம் இது பண்ணீங்க, ஏன் நிக்க வச்சீங்க, குழந்தை முன்னாடி கேட்காது. தனியா வந்து எப்பனாலும் you can come and ask me or any teachers or the principal. So it's for welfare of the child. எது பண்ணாலுமே குழந்தைகளை மனசுல வச்சுதான் we will do. So you have to trust us. I guess this ஒரு குழந்தை படிக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன பண்றீங்க, ரீட் கூட பண்ண தெரியல, செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், ரீட் பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை முன்னாடி சொன்னீங்கன்னா ஒரு ரீசன் இருக்கு. என்னன்னா ஸ்கூல்ல பயங்கரமா திட்டு வாங்குவாங்க, படிக்கல எழுதல ஹோம்வொர்க் பண்ணல திட்டு வாங்குவாங்க. அவங்க திருப்பி எங்களை அடி போட்டுட்டோ முடியாது, பயங்கரமா கோவம் வரும், மிஸ் திட்டிட்டே இருக்காங்க, மேம் திட்டிட்டே இருந்தா கோவம் வரும், திட்ட முடியாது, அடிக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இங்க நல்லா ரீட் பண்ணுவாங்க, சூப்பரா ரீட் பண்ணுவாங்க, ஒரு வார்த்தை கொடுத்துட்டோம்னா அழகா ரீட் பண்ணி காட்டுவாங்க. இப்ப வீட்டுல உங்ககிட்ட படிக்கும் போது என்ன பண்ண மாட்டாங்க, ரீட் பண்ண மாட்டாங்க. ஒண்ணு லேசினஸ், அந்த குழந்தை 2 வார்த்தையில கஷ்டப்படுது அப்படின்னா 3வது வார்த்தை நீங்க சொல்லி கொடுத்துருவீங்க, இது கூட படிக்க தெரியுது ஆப்பிள், நாங்க பண்ணவே மாட்டோம். ஸ்டூடெண்ட்ஸாவே ட்ரை பண்ணுவாங்க, we give them time. எவ்வளவு டைம் வேணா எடுத்துக்கோ, நீ தான் ரீட் பண்ணணும்னு சொல்லுவோம். நம்ம
டாஸ்க்ல கொடுத்து அந்த குழந்தைய படிக்க விடாமலே நீங்க பண்றீங்க, உங்களுக்கே தெரியல. ஸோ நெக்ஸ்ட் டைம்ல இருந்து அந்த குழந்தை முன்னாடி அப்படி சொன்னீங்கன்னா இட் வில் எஃபெக்ட் தி கிட். அண்ட் ஒன் மோர் இஸ் குழந்தைக்கு படிக்க தெரியலன்னு சொல்லி வாலண்டியரா நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டு எங்களை திட்டுவீங்க, மேம் படிக்க கூட நீங்க சொல்லி கொடுக்கல பாருங்க. The kid will be very happy. என்னால திட்ட முடியல, எங்க அம்மா வந்து திட்டுறாங்க. So the child will find some reasons to make us in trouble. Some put in trouble. ஏதாவது ஒன்று பண்ணோம்னா ஓகே இது பண்ணா அம்மா திட்டுவாங்க, நம்ம குழந்தைக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு அந்த மாதிரி கன்சர்ன்ஸ் இருந்துச்சுன்னா குழந்தை முன்னாடி கேட்காது, தனியா வந்து என்கிட்ட பேசணும். எதுவா இருந்தாலுமே ஸ்டூடெண்ட் should not know. அந்த குழந்தை கம்ப்ளைண்ட்ஸ் மூலம் கேட்டுக்கோங்க, சந்தோஷமா இருக்கவங்க கேட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது எங்ககிட்ட பேசணும்னா தனியா வந்து பேசுங்க, ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி பேசாது. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நீங்க என்கிட்ட சொல்றீங்க, அவன் சாப்பிடல, அவன் சாப்பிட வச்சுங்க, அவனுக்கு இது எழுத புரியலையா அது சொல்லுங்க. அப்படி பண்ண மாட்டீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா அவனுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு டியூஷன் டீச்சர் கிட்ட கூட விட்டுருக்கீங்க, அவனுக்கு புரிய வைங்க. we are here. எங்களுக்கு நாங்கள் இங்கே எதுக்கு இருக்கோம்னா அந்த குழந்தைக்கு ஒரு புரியலாம் சொல்லி கொடுக்கதா இருக்கோம். we are not coming and asking us anything. அதுக்கு பதிலாக டியூஷன் டீச்சர் கிட்டேயோ இல்லை நீங்களா வாலண்டியர் சொல்லி கொடுப்பீங்க. ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறோம், அந்த ஹோம்ஒர்க் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான், இட்ஸ் நாட் ஃபார் பேரண்ட்ஸ். ஆனால் என்ன பண்ணணும், அழகாக நெட்டை பார்த்து அழகாக எழுதி கொடுத்து அனுப்புறீங்க ஹோம்ஒர்க் till 5th standard. It's not for you. The homework is not for you. For the children to write and understand whatever they are thinking. அதே பண்ண விட மாட்டோம். டியூஷன் டீச்சர் என்ன பண்றாங்க, அழகாக எழுதி கொடுக்குறாங்க. எதுக்கு கிட்ஸ் தான் போட்டு அனுப்ப வேணாம். For all the students I'm telling you, the tuition teacher is writing anything or the parents is writing anything and clear the page and give it to you. நீங்க வெச்சுக்கோங்க. ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு, அவங்க என்ன படிக்கறாங்கன்னு கத்து அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் we are giving a homework. Students are feeling difficult, எனக்கு புரியல, கிளாஸ்ல கவனிச்சா கண்டிப்பா புரியும். அந்த क्वेश्चनவே எக்ஸ்பிளைன் பண்ணி தான் homework கொடுக்கணும். கிளாஸ்ல கவனிச்சா புரியும். சரி கவனிக்கல, எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாங்க, பரவாயில்லை. நெக்ஸ்ட் டே வந்து எங்ககிட்ட சொல்லுங்க, ஹோம்ஒர்க் வந்து இதுல புரியலையா, அடுத்த வாட்டி கொஞ்சம் கேளு அப்படின்னு எங்ககிட்ட சொல்லுங்க, நாங்க பார்த்துக்கோம். தட் இஸ் அவர் ஒர்க், இட்ஸ் நாட் யுவர் ஒர்க். ஃபீஸ் கட்டிட்டீங்க, பசங்க சொல்லி கொடுத்து அனுப்பிட்டீங்க, சொல்லி கொடுக்க வேண்டியது எங்க ஒர்க். யூ கேன் ட்ரஸ்ட் அஸ். புரியலையா 10 வாட்டி சொல்லி கொடுத்து புரிய வைக்கிறது எங்க வேலை. நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இதுக்காக நீங்க டியூஷன் அனுப்ப வேண்டிய அவசியமும் கிடையாது. இட்ஸ் நாட் whatever homework next day we ask the student. And one more is நான் homework கொடுத்துட்டேன்னா அது அப்படியே அதோட அவ்வளோ கரெக்ட் பண்ணி விட மாட்டோம். சில பேர் எங்களுக்கு தெரியும், சில பேர் வந்து முக்கால்வாசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓனா பண்ணாலுமே அந்த கால்வாசி பேர் வந்து டியூஷன்லயோ பேரண்ட்ஸோ சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ வாட் எவர் ஹோம்ஒர்க் we are giving from 3 to 5 இந்த 3 கிளாஸுமே நெக்ஸ்ட் டே வந்ததுக்கு அப்புறம் அந்த 10 நிமிஷம் ஹோம்ஒர்க் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். we'll discuss அதை பத்தி என்ன நினைக்கிறாங்க, என்ன ஆன்சர்ஸ் எழுதிருக்கீங்க, we'll discuss. அதனால எந்த குழந்தையுமே மிஸ் பண்ண மாட்டாங்க எதுவா இருந்தாலுமே. இட்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார் நாட் ஃபார் பேரண்ட்ஸ். அண்ட் ஒன் மோர் திங், அந்த ஹோம்ஒர்க் எழுதி வைக்கிறதுக்கே டியூஷன் அனுப்புவீங்க. இட்ஸ் வெரி பேட். அந்த ஹோம்ஒர்க் அந்த குழந்தைக்கு கொடுக்குறா he will become very lazy. நீங்க கஷ்டப்பட்டு திங்க் பண்ணி எழுத வைக்கணும். இது அந்த கிரிட்டிக்கல் திங்கிங், இந்த என்கொயரி பேஸ்ட் லேர்னிங் எல்லாம் கொண்டு வந்து ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு என்னால பார்த்துக்க முடியலன்னு சொல்லி டியூஷன் பண்ற பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. தட் இஸ் our work. We are getting salary for teaching your children. எங்களுக்கு வேலையை செய்ய விடாம நீங்க தனியா ஒரு ஃபீஸ் கட்டி டியூஷனுக்கு அனுப்பி நீங்களா பார்த்துட்டீங்கன்னா இட்ஸ் நோ யூஸ். இட்ஸ் லாஸ் ஃபார் யூ. உங்களுக்கு தான் லாஸ், எங்களுக்கு எந்த லாஸுமே கிடையாது. எத்தனை வாட்டி புரியலனாலுமே ஒரு குழந்தை வந்து கேட்டா கூட we'll explain to the whole class. அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கு மட்டும் தனியா சொல்லி கொடுக்க மாட்டோம். it will be explained to the entire class. அப்ப யாருக்கெல்லாம் புரியலையோ, டவுட் கேட்காத குழந்தை கூட, அந்த கேட்க முடியாத குழந்தை கூட அதை புரிஞ்சுப்பாங்க. தட் இஸ் why we are asking. புரியலனா வந்துருங்க, எழுதாதீங்க, வந்துருங்க. அவங்க ஹோம்ஒர்க் நீங்க அந்த சிஆர் ஆப்லயோ டைரியில பார்த்து ஹோம்ஒர்க் நான் முடிக்க வைக்கிறது என்னோட கடமை, உங்க கடமையே கிடையாது. ஹோம்ஒர்க் எழுதுறது, ஹோம்ஒர்க் முடிக்கிறது இஸ் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி, நாட் பேரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது பார்த்து நீங்க ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருக்கீங்க, ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க, ஹோம்ஒர்க் நான் முடிக்க வைக்க இட்ஸ் நாட் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அட் ஆல். அது ஏன் வேலை, அந்த குழந்தையோட வேலை, உங்க வேலையே கிடையாது. நீங்க தலையிட வேண்டிய அவசியமே கிடையாது. எழுதலைன்னா நாங்க கேட்க போறோம், ஏன் முடிக்கல, அந்த குழந்தைக்கு ரீசன் கேட்டதுக்கு அப்புறம் தான் we'll move on. அந்த ரீசனை வச்சு அந்த குழந்தைக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியுமோ we help. புரியலையா அடுத்த வாட்டி தனியா கூப்பிட்டு வச்சு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அனுப்புவோம். So that is our duty. We will find out how to help the student. That is not your work. And next is from Monday onwards 1 and 2 வந்து we are going to give fun activity. 1 and 2 parents can you raise your hands? Okay, so 1 and 2 வந்து we are going to give fun activity. It's not homework. Homework ஏ கிடையாது. It's fun activity. Only for fun. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க வந்து கேக்குறாங்க, மேம் நான் வீட்டுக்கு போய் ட்ரை பண்றேன். ஆனா கூட நான் கொடுக்காம இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, அந்த குழந்தை வந்து இன்னைக்கு மேம் இதை பண்ண சொன்னாங்கன்னா பக்கத்துல உட்காந்து ஒரே இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு இருக்கீங்களா, நீங்க உட்காந்து ஹோம்ஒர்க் எடுத்து கொடுத்தான்னு போறீங்க. So that is why we are not set to giving any homeworks. So from Monday onwards we are going to give fun activity, and making it very clear it's not homework. அது homework கிடையாது. It's only for the students to enjoy learning.
இங்க பண்றாங்க, இங்க பண்றது இல்லாம சும்மா டிராயிங் ஆர் எனி ஆக்டிவிட்டிஸ் லைக் கவுண்ட் பண்ணி பண்றது எவ்ரிதிங் ஃபார் தேர் அவங்க என்டர்டெயின்மெண்ட்காக மட்டும்தான். அந்த குழந்தைக்கு பண்ண தெரியும்னா அப்படியே அனுப்புங்க, நோ ப்ராப்ளம். அந்த குழந்தை ஹோம்ஒர்க் பண்றதும் அந்த ஃபன் ஆக்டிவிட்டி பண்றதும் பண்ணாததும் அந்த குழந்தையோட விருப்பம். இது 1 and 2. பேரண்ட்ஸ் போய் அதுக்காக டியூஷன் சேர்த்து இல்லை டியூஷன் போகிற ஸ்டூடெண்ட் வந்து அந்த போயிட்டு டியூஷன் அடிக்கும் இந்த ஃபன் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அந்த ஃபன் ஆக்டிவிட்டியோட கான்டெக்ஸ்டே மாற்றி அதை ப்ரெஷர் பண்ணக்கூடாது. தட் இஸ் வை ஐம் டெல்லிங் இட் ஹியர். அந்த குழந்தை விருப்பப்பட்டா ஒரு ஆக்டிவிட்டி நம்ம கொடுத்துருவோம். அந்த குழந்தையா விருப்பப்பட்டா வாலண்டரியா பண்ணனா பண்ணட்டும், இல்லைன்னா விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். அதே தான் நெக்ஸ்ட் ஸ்கூலுக்கு வந்து பண்ண போறாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். உங்க குழந்தை அந்த ஃபன் ஆக்டிவிட்டி பண்ணாததுனால எதுவும் மிஸ் பண்ண போகிறது கிடையாது. அதுக்காக டோன்ட் ப்ரெஷர் த சில்ட்ரன். So from Monday onwards, CR after will be getting Monday to will be getting this fun activity. Don't pressure the student with the name of this fun activity. It's only for fun for the students. Students are கேட்டதால மட்டும் தான் we are giving. You will not கேட்கணும் கொடுக்காம the reason parents ஓட pressure மட்டும் தான். But this time we are going to give. So please don't pressure the kid in any way. And next is ஒவ்வொரு கிளாஸ் ரூம் ரூல்ஸுமே வந்து ஒரு 20 ரூல்ஸ் இருக்குன்னா ஹெல்தி ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து we are feeling lazy. நம்ம காலையில் எழுந்திரிச்சனால வந்து சென்னா புக் பண்ணி கொடுக்க முடியல, இட்ஸ் டேக்கிங் சோ மச் டைம் சொல்லி பக்கத்து கடையில் போய் நாடாங்க பிங்கோ வாங்கி கொடுத்து அனுப்புறோம். லைக் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கிளாஸ் 30 பேர் இருக்காங்கன்னா இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் என்னன்னா 15 to 20 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி ஹெல்தி ஸ்நாக்ஸ். ஒரு கேரட் ஒரு பீட்ரூட் கூட தேர் டேக்கிங் தேர் பிரிங்கிங் அண்ட் சன்னா அந்த மாதிரி தேர் ஈட்டிங். அண்ட் அந்த 20 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட லேசினஸ்னால அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஈட்டிங் அன்ஹெல்தி ஸ்நாக்ஸ். அந்த அன்ஹெல்தி ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஃபீல் அவங்கலாம் கொண்டு வராங்க, நம்ம கொண்டு வரலங்கிற ஃபீலிங் ஒன்று வரும். அண்ட் சம் பேரண்ட்ஸ் ஆர் சேயிங் நான் என்னதான் கொடுத்தாலும் அவங்க சாப்பிட மாட்டான். கொடுத்து அனுப்புங்க, அந்த சாப்பிட வைக்க வேண்டியது எங்கள் வேலை. இஃப் யூ ஆர் கிவிங் அந்த டப்பா காலியாக வீட்டுக்கு வரும். வி ஆர் டேக்கிங் கேர் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி சைல்ட். சாப்பிடல நெக்ஸ்ட் யூ கேன் கம் அண்ட் டெல் அஸ். இந்த மாதிரி இன்னைக்கு சாப்பிட்டு வரல, இன்னைக்கு ஹெல்த்தியாக கொடுத்தேன், ஆஃப்டர் கொடுத்தேன் சாப்பிடலன்னு சொல்லி யூ கேன் கம் அண்ட் டெல் அஸ். சாப்பிட வைக்க வேண்டியது எங்கள் வேலை. அதனால அந்த குழந்தை சாப்பிடல டார்க் ஃபேண்டசி வாங்கி கொடுத்தா தான் என் குழந்தை சாப்பிடணும். அந்த டார்க் ஃபேண்டசி வாங்கி கொடுத்தீங்கன்னா யூ ஆர் எஃபெக்டிங் ஹெல்த் ஆஃப் த சைல்ட். அந்த குழந்தை ஹெல்த்தாக எஃபெக்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் 20 பேர் வந்து ஹெல்தி ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது நம்ம மட்டும் இந்த வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு இருக்கோமே, இந்த குப்பையெல்லாம் சாப்பிடணும், ஸ்டூடெண்ட் வில் ஃபீல் சோ பேட். சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வில் கம் அண்ட் டெல் யூ மேம் ப்ளீஸ் என்ன போய் சொல்லுங்க மேம், எங்கள் பேரண்ட் கிட்ட சொல்லுங்க மேம், சுண்டல் கொடுத்து அனுப்ப சொல்லுங்க மேம், மேற்கட்டில் கொடுக்க சொல்லுங்க மேம். என்னால் வந்து நான் வாட் ஐ டூ இஸ் லைக் நீங்கள் போய் சொல்லுங்க ப்ளீஸ் டெல் யுவர் பேரண்ட்ஸ் இதை சாப்பிட பிடிக்கலன்னு சொல்லுங்க. எப்பவுமே அவங்களுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் தான் பேசுங்க. நீங்கள் வந்து என் பொண்ணுக்கு கண்ணு தெரியல 2வது பெஞ்சில் உட்கார வைங்க, என் பொண்ணுக்கு இருப்பாங்க they will come and say please empower your child to speak. உனக்கு பிரச்சனையா நீ போய் பேசு, நான் வர மாட்டேன் சொன்ன மாதிரி கடைசி வரை அவங்க தான் தனியாக இருக்க போகிறாங்க, நம்ம கூடவே போக முடியாது. அவங்களுக்கு பிரச்சனைனா அவங்க தான் அதை வந்து சொல்லணும், அவங்க தான் சால்வ் பண்ணி. என் கிளாஸில் வந்து 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டா, 2 ஸ்டூடெண்ட் சண்டை போட்டுக்கிட்டா கூட நான் இன்வால்வே ஆக மாட்டேன். உட்காருவேன், 2 பேர் வந்து பேசிப்பாங்க, நீங்களா பேசிக்கோங்கன்னு சொல்லுவேன். எல்லா கிளாஸுமே அப்படிதான், அவங்களா பேசிப்பாங்க, 2 நிமிஷம் சண்டை முடிச்சுக்கோங்க. அது நம்ம வீட்டில் வந்து சொல்லி நம்ம அதை பெரிய பிரச்சனைகள் என்கிட்ட சொல்லி நீ ஏன் பண்ண என்றைக்குமே கிடையாது. இட்ஸ் ப்ராப்ளம் சால்வ். ஒரு பிரச்சனை ரியல் லைஃப்ல வர ஒரு பிரச்சனை வந்து எப்படி சால்வ் பண்ண முடியும் தே வில் லேர்ன். அவங்களுக்காக அவங்க தான் பேசணும். என் பொண்ணுக்கு இது கஷ்டமா இருக்கு சொல்லி கொடுங்க சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. ஆர்சி அப்படியே சொல்லி உங்க மேம்கிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லி யூ கேன் டெல் them to go and tell us. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் நீங்க செக் பண்ணுங்க, என்கிட்ட செக் பண்ணுங்க, இந்த மாதிரி சொன்னாலா அப்படின்னு செக் பண்ணுங்க. அது வேணா நீங்க பண்ணலாம். அதை தவிர்த்து என் பொண்ணுக்கு இது கஷ்டமா இருக்கு, என் பையனுக்கு இது கஷ்டமா இருக்கு இவ்வளவு பண்ணாதீங்கன்னு சொல்லி யூ ஷுட் நாட் ஸ்பீக் ஃபார் யர் கிட்ஸ். இட்ஸ் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி. என் வாழ்க்கை ஒரு கஷ்டமா இருக்குன்னா தீர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. இட்ஸ் நாட் பேரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களோட வேலை என்னன்னா அந்த குழந்தைய போய் மேம்கிட்ட சொல்லு, போய் உங்க மேம்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ண வேண்டியது மட்டும் தான் உங்களுடைய வேலை. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் காலையில் 8:30 ஸ்கூல் 8:40 ஸ்கூலுக்கு வரணும். அந்த நீங்க வந்து லேட்டா எழுந்திருக்கீங்களோ இல்லை வந்து because of your something happening with you, the students are coming late to school. லேட்டா வந்தானா அவங்க தான் they are facing all the consequences. அது வந்து உங்களுக்கு தேவையே கிடையாது. they are getting ready, they are saying நான் 8 மணிக்கு கிளம்பிட்டேன்னா அப்பா வண்டி எனக்கு லேட் ஆயிடுச்சு that they are saying so many reasons. And one more is parents are having this mindset ஒரு மாசத்துக்கு 4 லேட் இருக்குல்ல, இந்த மாசம் 4 வாட்டி தான் வந்து அடுத்த வாரம் 5வது வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, so no problem சொல்லி you are taking it as very easy, very light. So we are going to change the policies for late for the students also. And so அந்த 4 வாட்டி லேட்டா வரலாம்னு சொல்லி you are thinking and taking it as very lightly. We are going to change the policies, late policies.
please help the student to come to school on time. 5th standard வரைக்கும் 6th standard 7th standardல அவங்க சைக்கிள்ல வருவாங்க, அவங்கள ஓனா வராங்க, தட்ஸ் அவங்க தான் பொறுப்பு. இப்போ என்னன்னா you have to help them to come to school on time. காலையில எந்திரிக்க மாட்டாங்க சொல்லும்போது you have to tell them நீ எந்திரிச்சா நீ போ, இல்லனா என்ன நடக்கும் நீ பண்ணிக்கோ. நீங்க இப்ப ரெண்டு பேரும் நிக்கிறேன் இல்ல நான் தலையிட மாட்டேன்னு சொல்லு. You have to empower your children. அந்த குழந்தைக்கு வாழ்க்கைக்கு எது நல்லதோ அது எப்படி பண்ண வைக்க முடியுமோ அது நீங்க தான் பண்ண முடியும். நீங்க இந்த வயசுல பேம்பர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என் குழந்தைக்கு இது பண்ண முடியல அது பண்ண முடியலனா it will not work. And next is lunch சாப்பிடும்போது வந்து we are trying our best. என்னென்ன கொண்டு வராங்களோ சாப்பிட்டு ஃபுல்லா சாப்பிட்டு அனுப்புறதுக்கு we are trying our best. அதுக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்டூடண்ட்ஸ் பசங்களுக்கு என்ன பிடிக்காதோ அது கொடுத்து அனுப்புறீங்க. பாவக்காய் ஸ்கூல் பண்ண சாப்பிட்டா அதுன்னு சொல்லி பாவக்காய் கோவக்காய் இதெல்லாம் பிடிக்காது அதெல்லாம் கொடுத்து அனுப்புறீங்க. நான் சாப்பிட தான் வைப்பேன். வாமிட் எடுப்பாங்க. வாமிட் எடுத்தாலும் நீ சாப்பிட்டா அவன் சாப்பிட வைப்பேன். Is it okay for you? You give. அதே மாதிரி you are giving so much of lunch. One standard 1 ல இருந்து 5 வரைக்கும் அவ்வளவு லஞ்ச் கொடுக்குறீங்க. ஸ்டூடண்ட்ஸால சாப்பிட முடியல. And you are coming and telling us சாப்பிடனாலும் மிச்சம் வச்சாலும் பரவாயில்லை எனக்கு பிரச்சனை நான் குப்பையில போட்டுக்கிறேன். உங்களுக்கு பிரச்சனை இல்லை எனக்கு பிரச்சனை. We will not waste lunch. We will not waste food. என்ன ஃபுட் we are against food wastage. So நீங்க என்ன கட்டி கொடுக்குறீங்களோ அதை சாப்பிட வைக்காம அனுப்ப மாட்டேன். அந்த குழந்தை வாந்தி எடுத்தாலும் சரி வெளியே நிக்க வச்சது சாப்பிடாம அனுப்ப மாட்டேன். So you have to take care. இந்த குழந்தையில எவ்வளவு சாப்பிட முடியுமோ அந்த குழந்தைக்கு எவ்வளவு தேவையோ அது கொடுத்து அனுப்புங்க. என்ன சாப்பிட்டா பிடிக்குமோ அதையும் கொடுத்து அனுப்புங்க. And one more is இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட மாட்டான். இட்ஸ் லைக் நாட் என்ன சொல்றது நார்மல் டெய்லி தேவைப்படுற அந்த ஃபைபர் கூட சாப்பிடலனா அப்போ you can give that. லைக் அந்த கேரட் பீன்ஸ்லாம் they have to eat daily. அதெல்லாம் சாப்பிடாம லெமன் தான் சாப்பிட்றான்னு சொல்லி மந்த்லி டெய்லி லெமன் ரைஸ் கொடுக்குறது. இந்த புளிசாதம் மட்டும் தான் சாப்பிடணும் அதெல்லாம் கொடுக்குறது. You can try giving something healthy. அதெல்லாம் we will try to make them okay. And next is daily have a conversation with your child. என்ன ஏதாவது பிரச்சனை like the child is coming and telling and dealing with the problem. இந்த பிரச்சனையா நான் வரேன் அப்படின்னு பேசிட்டே தவிர daily take some 10 minutes. Some parents வந்து both mother and father both are working. அந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து பேசுறதுக்கு ஆளே இல்லை. இங்கே வந்து கிட்ட பேசுறது அந்த ஒரு 7 hours பேசுவாங்க. ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவாங்க. And they are expecting some emotional connect with you. மறுபடி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்காம இன்னைக்கு என்ன எதை வச்சு நீ ஹாப்பியா இருந்த what made you happy today அப்படின்னு have a very casual talk to the students. இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன பண்ண இன்னைக்கு சாப்பிட்டியா சாப்பாடு பிடிச்சிருந்துச்சா you ask like try to connect with them emotionally. இன்னைக்கு என்ன படிக்க கொடுத்தாங்க இன்னைக்கு என்ன ஹோம்வொர்க் இன்னைக்கு ஹோம்வொர்க் முடிச்சிட்டியா டியூஷன் என்ன சொல்லி கொடுத்தாங்க டியூஷன் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது இட்ஸ் not of any use. Try to connect with them emotionally. And one more is you are coming and asking here class works கொடுக்க மாட்டீங்க மேம் டியூஷன்ல கிளாஸ் ஒர்க் கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. And if I'm getting any questions like that I'm getting so angry கோவமா வருது. ஏன்னா அந்த கிளாஸ் ஒர்க் this is like it's a truth. Okay, we are not making the students write any class works. அப்படியே நான் போர்ட்ல எழுதி போட்டு காப்பி பண்ணி அதை மனப்பாடம் பண்றதுக்கு நான் எதுவுமே எழுதி போடுவேன். அவங்க கிளாஸ் ஒர்க்ல என்ன எழுதிருக்காங்களோ எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸோட ஓன் ஆன்சர் தான். அத அவங்க எழுதின ஓன் ஆன்சரே ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு டியூஷன்ல மனப்பாடம் பண்ணல என்ன பாயிண்ட் இருக்கு? அவங்க வந்து நான் ஏதாவது எழுதி போட்டு அதை மனப்பாடம் பண்ணல பாயிண்ட் இருக்கு. அவங்களுக்காக எழுத முடியல ஓனா எழுத முடியல ஸோ நான் எழுதி போட்டு அதை மனப்பாடம் பண்றேன். அவங்களா ஓனா எழுதின ஆன்சர் அவங்களாவே திங்க் பண்ணி எழுதின ஆன்சர் டியூஷன் அனுப்பி மனப்பாடம் பண்ண சொல்றீங்க. அதுக்கு நான் ஏன் கிளாஸ் கொடுக்கணும்? கிளாஸ் ஒர்க் அப்படின்னா இட்ஸ் ஒன்லி மற்ற ஸ்கூல்ல இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். லெசன் முடிப்பாங்க டீச்சர்ஸ் எழுதி போடுவாங்க அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் காப்பி பண்ணுவாங்க பேரண்ட்ஸ் படிக்க வைப்போம் மனப்பாடம் பண்ணுவோம் எக்ஸாம் எழுத வைப்போம். Here class work is different. Class work na in class la enna activities panna poren class la students enna pannu think பண்றேன் அது மட்டும் தான் அந்த கிளாஸ் ஒர்க்ல இருக்கும். அதுக்கும் எக்ஸாமுக்கும் எந்த கனெக்ஷனுமே கிடையாது. ஸோ உங்க டியூஷன் டீச்சர்ஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னா அவங்க கிளாஸ் ஒர்க் வந்து வேற விதமா யூஸ் பண்றாங்க அதில் படிக்க வைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிடுங்க. நான் என்ன பண்றேன் ஸ்டூடெண்ட்ஸை மனப்பாடம் பண்ணாத ஓனா எழுதுன்னு சொல்றேன். இந்த சைட் பேரண்ட்ஸ் டியூஷன் டீச்சர் என்ன பண்றீங்கன்னா மனப்பாடம் பண்ணிது பட்டத்தை போய் எழுது யூஸே கிடையாது. எக்ஸாம் ஒரு கொஸ்டின் கூட அதுக்கு வராது. We are not training the students for exam. It's for their life. எல்லாமே ஓனா எழுதுனது தான். அதுதான் அந்த கிளாஸ் ஒர்க்ல இருக்கு. அதை நீங்க மனப்பாடம் பண்ண வச்சு ஒண்ணுமே பண்ண போறது. We are telling the students நான் ஓனா எழுதுன்னு சொல்லுனா கேட்க மாட்டாங்க. Then parents are not trusting the குழந்தை எழுதுன ஆன்சர். ஏன் நம்பிக்கை உங்க பசங்க மேல வரலன்னு தெரியல. We are trusting your child, we are making them write something. அவங்களா ஓனா எழுதுறாங்க. அந்த ஆன்சர்ஸ் பார்த்து இது நீ ஓனா எழுதுறது இல்ல நீ நோட்டை வாங்கிடுமா நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்றீங்க. இதெல்லாம் உங்க குழந்தை பண்றதா. இட்ஸ் the space we are giving here. அவங்களா கத்துக்கிட்டு அவங்களா எழுதுறதா அந்த ஆன்சர். அது அவ்வளவு சூப்பரா இருந்துச்சுன்னா அது உங்க குழந்தை பண்ணதா. You have to trust it. நாங்க யாருமே கிளாஸ் ஒர்க் எழுதி காப்பி பண்ண வைக்க மாட்டோம். Please understand it. And one more is ரொம்ப பேம்பர் பண்ணாதீங்க. என் குழந்தை நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டேன். நீ என்கிட்டே தான்
the child outside. Friends இருக்காங்களா ஒரு 1 hour வெளிய விளையாடு. இந்த phone TV எல்லாம் கொடுத்து உட்கார வைக்க that is much better. And phone கேக்குறான்னு சொல்லி phone அந்த குழந்தை ரொம்ப அந்த பையன் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க phone கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் டிபேட் போகும். phone கொடுக்கறது இந்த டிவி பார்க்க விடுறதுலாம் உங்க தப்பு. டிவில கூட பொம்மை சேனல் பார்க்கறாங்க. 5th standard பொம்மை சேனல் பார்க்கறாங்க. யார் மேல குத்தம் சொல்லுங்க? It's not because of student கேக்குறா செய்வாங்க. அதுக்கு நீங்க எல்லாம் பண்ணிட முடியுமா? பண்ணலாமா? இங்க வந்துட்டு அவங்க திங்கிங் அதுக்கெல்லாம் இப்படி எல்லாம் ஓனா எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு பொம்மை சேனல் பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பீரியட் ஃபுல்லா பொம்மையே உட்கார்ந்துருக்காங்க. அவங்க நான் சரி பண்ணி எடுக்கிறதுக்கே எனக்கு 4 பீரியட் ஆயிடும். Don't encourage your child to watch any cartoons. போனே கொடுக்காதீங்க. போன்ல அவசியமே கிடையாது. யூடியூப் ஷார்ட் பார்த்தாலே நீங்க டான்ஸ் ஆடுறாங்க. இது தேவையா எனக்கு? ஏதாவது கிராஃப்ட் பண்ணா that is enough. நீங்க வந்து அதை வச்சு பாட்டு பாடி அந்த பாட்டெல்லாம் சேர்ந்து குரூப்பா எதுக்கு தேவையான இந்த வேலை? எங்க யார் கொடுக்குறா போன்? அவங்களுக்கு தனியா போன் இருக்கா? This the parents were giving the phone to them. Don't give phone for any reason. எந்த ஹோம்வொர்க்மே போன்ல நான் கொடுக்கறதே இல்ல. if a student is coming and asking எனக்கு ஹோம்வொர்க் இருக்கு போனை போடு நான் கொடுக்காதீங்க. ஹோம்வொர்க் சிஆர்ஆர் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சிஆர்ஆர் பண்ணி for the parents. ஸ்டூடண்ட்ஸ்க்கு டைரியில எழுதி வருவாங்க. 3rd standardல இருந்து 5th standard வரைக்கும் டைரியில எழுதுவாங்க. 3rd standard வந்து இப்போ we are not focusing on writing diary. So next weekல இருந்து அவங்க டைரி எழுதி வர ஆரம்பிச்சிடுவாங்க. 3, 4, 5 டைரியில இருக்கும். 1 and 2 fun activity. அது என்ன நாம பசங்கிட்ட சொல்லி அனுப்பிடுறோம். நீங்க ஞாபகப்படுத்துறதுக்காக வேணா ஜஸ்ட் அந்த சிஆர்ஆர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மத்தபடி எந்த ரீசன்க்காகவும் போன் தூக்கி பசங்க கையில கொடுக்காதீங்க. ஜஸ்ட் நைட் 11 மணிக்கு இங்க வந்து ஃபுல்லா தூக்குறாங்க படுத்து. நைட் 11 மணிக்கு நான் போன் பார்த்தேன். எங்க அப்பா 11 மணிக்கு வந்தாரு. அப்பா போன் பார்த்து நான் 12 மணிக்கு தூங்குனேன். ஜாலியா சொல்றாங்க. It's only the mistake of parents. நம்ம ஒழுங்கா இருக்கணும் போது அதுக்கப்புறம் அந்த குழந்தை சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க அந்த குழந்தை கெடுக்கிறதுக்கு எல்லா வழியும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என் குழந்தை ஒழுங்கா இல்லைன்னு 10th classல சொல்லும் போது nobody can help you. From 1st standard we have to help our child to grow. அந்த போன் பார்க்க நேரத்துக்கு ஒரு கிராஃப்ட் புக் வாங்கி கொடுத்து கிராஃப்ட் பண்ண சொல்லுங்க they will do it. ஒரு நாளைக்கு அந்த ஓரிகாமி பேப்பரோ இல்லை ஏதாவது தூக்கி எடுத்து கொடுங்க அதை கட் பண்ணி ஒட்டி ஏதாவது பண்ணட்டும். Don't give the phone for any reason, especially for homework. homework வந்து புரியல உங்களுக்கு படிக்கிறது இல்லை. some parents are saying நான் தமிழ் மீடியம் படிச்சேன் எனக்கு இங்கிலீஷ் புரியலன்னு சொல்றீங்க. உங்களுக்கு புரிய வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது நல்லாவே தெரியும். நீங்க எப்படி சொன்னா ஃபோன் கொடுப்பீங்க, நீங்க எப்படி சொன்னா ஃபோன் பார்க்க விடுவீங்க தெரியும். அதனால ப்ளீஸ் டோன்ட் என்கரேஜ் ஆல் திஸ். And next is hairstyle. This year we changed uniform and hairstyle for the students. எத்தனை வாட்டி சொன்னாலும் 2 plates போட்டு அனுப்புறது, ரிப்பன் கட்டி அனுப்புறதெல்லாம் பண்றீங்க. Everything is made for a reason. அவங்க ரெட்டை ஜடை போட்டுட்டு யூனிஃபார்ம் மாத்துறதுக்கு ரீசனே அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி இருக்கு. பேரண்ட் கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வந்தது. we also felt the same, so we changed the uniform. And இந்த ரெண்டு சைடு ஸ்டூடண்ட் வரும்போது கார்ப்பரேஷன் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் வந்து நம்ம ஸ்டூடண்ட்ஸ் தெரிவாங்க. So all the top institution பெரிய பெரிய schools in Chennai they are not following any 2 plates. All the normal இந்த மாதிரி ஸ்கூல்ஸ்ல ரெட்டை ஜடை போட்டு மடிச்சு வரதெல்லாம் பண்றாங்க. So we also want our students to look good and feel good about themselves. ஸ்கூலுக்கு வரதாலே மடிச்சு வாரி வரது different. They want they are feeling free in this aspect. அதுக்கு தான் நாங்க மாத்தி ராசி போட்டு வச்சோம். அப்ப parents are not okay முடி வளரல முடி போட்டுது. Like ஸ்கூலுக்கு வரும்போது they have to feel good about themselves. நான் பாக்க நல்லா இருக்கேன் அந்த they give them some confidence. And please என்ன யூனிஃபார்ம் போட்டாலும் டெய்லி வாஷ் பண்ணி கொடுங்க. அயர்ன் பண்ணி போட்டு வர சொல்லுங்க. அயர்ன் பண்ணி கொடுங்க. பெரிய பசங்க வந்து வீல் சை நீங்களே அயர்ன் பண்ணுங்க. இப்போ we have to ask help from the parents. That will give them some confidence. And ஒரு நாள் ஃபுல்லா if they want to feel fresh, this will help them to feel fresh and confident. And Monday nail checking இருக்கும். So Monday, Sunday daily, Sunday every week, please ask them to cut the nails. or நீங்க தான் பண்ணனும். Sunday வந்து nail cut பண்ணி கொடுத்துருங்க. And for boys, every month வந்து they have to cut their hair. And Monday we will check. So அதெல்லாம் வந்துட்டு you have to help them. இது அவங்களா பண்ண முடியற வயசு கிடையாது. So that's why we are asking help to you. Because அவங்க அது பண்ணலனா they will be facing consequences. நாம பண்ண தப்புனா நம்ம பசங்க வந்து இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணனும் அவசியம் கிடையாது. And next is and one more is பூ வச்சு அனுப்புங்க. so வந்து நான் ஸ்கூல் this year பூ வைக்க கூடாது. ஓகே ஈவன் ஒரு பூ வச்சா கூட வாங்கி நாங்க டஸ்ட்பின்ல போடுவோம். we are telling it very honestly. so நீங்க வெச்ச அழகா இருக்கு வெச்ச அனுப்புனாலுமே it will be the dustbin. for students to look neat ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. யூனிஃபார்முக்கு ரெகுலேஷன்ஸ் இருக்கு. you have to follow the regulations. everything is here for a purpose. purpose இல்லாம நாங்க எதுவும் பண்றது இல்ல. and next is பயங்கரமா காசு செலவு பண்ணி லைட் எரியுற பாக்ஸ் அதுக்கப்புறம் கலர் பென்சில் கலரா அந்த பாலா இருக்க பென்சில்ஸ் கலர் ஸ்மெல் வர அந்த ரேசர்ஸ்லாம் கொடுத்து அனுப்புறீங்கன்னா வாங்கி அப்படியே வச்சுப்பேன். தரவே மாட்டேன். நீங்க எவ்வளவு செலவு பண்ணாலும் சரி. டெலிவரி ஸ்டூடெண்ட்ஸ்
பென்சில் இருக்கு அதை வாங்கி கொடுக்கும். இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அதை வச்சு பிடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அதனால நான் கிளாஸ்ல எது நடத்தினாலுமே அவங்க ஃபோக்கஸ் ஒன்லி அங்கதான் இருக்கு. இன்கேஸ் நான் அடம் பிடிச்சு வாங்கினா கூட கொடுத்தாடுப்பாங்க, பரவாயில்ல நான் வாங்கி வச்சிருக்கேன். ஒரு வாட்டி அவங்களுக்கு அது பட்டாதான் தெரியும். நெக்ஸ்ட் டைம் வந்து மேம் அது இவ்வளோ விலை ப்ளீஸ் கொடுத்துருங்க, நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா இட்ஸ் வேஸ்ட், இட்ஸ் யூஸ்லெஸ். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். யூ ஷுட் நாட் வேஸ்ட் எனி ஆஃப் யுவர் மணி ஆன் ஆல் திஸ் ஃபேன்சி திங்ஸ். கேட்டா கூட இல்ல அடம் பிடிச்சு வாங்கினா அப்படின்னா கூட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடம் பிடிச்சு வாங்கி கொடுத்தா இட்ஸ் மிஸ்டேக். இல்ல உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னா கூட வீட்லயே வச்சுக்கணும். டோன்ட் சென்ட் தட் டு ஸ்கூல். அது மற்ற பசங்க கிட்ட காட்டி அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல் ஃபோக்கஸ் அந்த பென்சிலையும் அந்த இரேசர்லையும் தான் இருக்கே தவிர நான் என்ன நடத்துறேன், என்ன மேம் சொல்லி கொடுக்குறாங்க, எனக்கு என்ன பண்றோன்ற ஃபோக்கஸே வர மாட்டேங்குது. ஸோ வாட் எவர் இஸ் லைக் ப்ளீஸ் சேவ் யுவர் மணி. உங்க காசை நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக அவங்க ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு தான் வாங்கி கொடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஸ்கூலை பத்தியோ டீச்சர்ஸை பத்தியோ எந்த ஒரு நெகட்டிவ் டாக்குமே பசங்க முன்னாடி பேசாதீங்க. கண்டிப்பா வி ஹேவ் ஏதாவது ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்டரி ஏதாவது நடந்திருக்கும், உங்களுக்குள்ள நீங்க பேசிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது அவங்க முன்னாடி பேசாதீங்க. ஏன்னா அதனால இதெல்லாம் கேட்டுட்டு நெக்ஸ்ட் டே அந்த குழந்தை எங்கிட்ட வந்து படிக்கணும், இதே ஸ்கூலுக்கு தான் வரணும். படிக்கணும்னு எண்ணம் வராது. நம்ம சொல்லிட்டு நம்ம நாளைக்கு அந்த குழந்தை படிக்க ஆரம்பிக்கும், நம்ம சந்தோஷமாயிடும். ஓகே ஸ்கூல் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம சந்தோஷமாயிடும். ஆனா அந்த குழந்தை மனசுல அது கடைசி வரைக்கும் அது மனசுலயே இருக்கும். இந்த ஸ்கூல்ல ஒன்று சொல்லி கொடுத்து இந்த ஸ்கூல் இப்படி தான். ஸோ வாட் எவர் யூ வாண்ட் டு டாக் நெகட்டிவ்லி அபவுட் த ஸ்கூல், டாக் வித் யோர் செல்ஃப், நாட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சைல்ட். அண்ட் நெக்ஸ்ட் சிஆர் ஆப் வந்து டெய்லி செக் பண்ணுங்க. சிஆர் ஆப்ல வந்து பேரண்ட்ஸ் வில் நோ என்ன ஹோம்வொர்க் இருக்கு, தே வில் நோ. And one more is diary இருக்கும். Diary you can check. Okay. And later our students வந்து late entry எல்லாம் diary போட்டு கொடுக்கிறோம். But students are not coming and showing it to you. நீங்களும் கேட்கறது. In case அவங்க லேட்டா போனாங்க அப்படின்னா check the diary every day. ஏதாவது entry போட்டு கொடுத்துருக்கோமா, ஏதாவது மெசேஜ் எழுதி கொடுத்துருக்கோமா, check the diary every day. And homework எழுதினாங்க அதை சைன் போட்டு அனுப்புங்க. And some parents are saying one teacher sign போடனா ஏன் சைன் போடணும்னு கேட்குறீங்க. We are checking. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்மே வந்து எழுதிருக்காங்க, நாங்கள் செக் பண்ணி தான் அனுப்புறோம். ஸோ ஈவன் with our side and without our side you can sign it. And next is unnecessary leave. சும்மா எனக்கு பேரண்ட்க்கு எனக்கு உடம்பு சரியில்லை கூட்டிட்டு வர ஆள் இல்லைன்னா அந்த ஸ்டூடெண்ட் இஸ் டேக்கிங் லீவ். ஓகே ஸோ அப்படி இருக்கும் அந்த ஒன் டே இப்போ ஃபுல் அந்த என்னென்ன கிளாஸ்ல வேலை செஞ்சாங்களோ, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ், பிடி பீரியட், லைப்ரரி பீரியட், எவ்ரிதிங் they are missing for that one day. திடீர்னு ஒரு கூட்டிட்டு போயிட்டு 3 days. The students are missing all the portion for 3 days. So என்னென்ன அவங்க கற்றுக்க முடியுமோ learning possibilities அந்த 3 daysக்கும் அப்படியே மிஸ் ஆயிடும். So please avoid taking any unnecessary leave. குழந்தைக்கு லைட்டாக தலைவலின்னு சொன்னா கூட பரவாயில்ல ஸ்கூலுக்கு அனுப்பிவிடுங்க, வயிறு வலின்னு சொன்னா அனுப்பிவிடுங்க. ரொம்ப முடியலன்னா we'll call you and inform. அந்த ஸ்பாட்லேயே we'll call you and inform you. நீங்க அப்போ வந்து கூட்டிட்டு போகலாம். Most of the times fever இருந்தா கூட இங்க வந்ததுக்கு அப்புறமா they will talk with their friends and they start learning. They will forget everything. அவங்க உடம்பு சரியில்லை மறந்து போயிடுவாங்க. நம்ம தான் அதை பற்றி ஸ்ட்ரெஸ் பண்ணி குழந்தைய அனுப்பாம வீட்டில் வச்சு. ஸோ இன்கேஸ் அவங்களா வரலைன்னா கூட இவங்க டெல்ல இன்னைக்கு ஒரு நாள் போ முடியுது நான் வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்பிவிடும். அண்ட் ஒன் மோர் இஸ் பசங்களுக்கு காசு எதுவும் கொடுக்க வேண்டாம். இந்த ஈவன் 10 rupees கொடுத்தா கூட பசங்க மிஸ் பண்ணிடுறாங்க. மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட கேட்கறது யாருக்கு கேட்டா கூட கேட்கணும் யார் காசுன்னு அவங்க தெரிய மாட்டேங்குது. இன்கேஸ் இந்த ரூபா 2 ரூபா கொடுத்தா கூட உண்டியல ஒரு சம்திங் வச்சு சேவ் பண்ண சொல்லுங்க. ஸ்கூலுக்கு எடுத்து வர வேண்டாம்னு சொல்லிடுங்க. டோன்ட் கிவ் them any money to school. அண்ட் இந்த மாதிரி எதுவும் நீ வாங்கி கொடுத்தா நான் என் ஸ்கூலுக்கு போவேன், இந்த மாதிரி இது பண்ணாதான் நான் என் ஸ்கூலுக்கு போவேன், இல்லைன்னா நான் போக மாட்டேன்னு சொன்னாங்க அப்படியே கையோடு தரத்துல எழுத்துட்டு வந்து எங்க முன்னாடி சொல்லிடுங்க. இன்னைக்கு காலையில் இது சொன்னாங்க அதை எப்படி டீல் பண்ணணும், டீல் என்ன வெரி குட் திங். ஸோ இட் இஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் குழந்தைங்களை வந்து தானா திங்க் பண்ணி அவங்களா தானா பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஃபுல்லி தே வில் கோ இண்டிபெண்டன்ட்லி. லாஸ்ட் வரைக்கும் அவங்க நம்மளே டிபெண்ட் பண்ணி இருந்தாங்கன்னா இட் இஸ் நாட் ஒர்க். ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் அந்த குழந்தை தான ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அவங்களா அவங்களோட வேலையை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ஊட்டி விடுறதோ இல்லை வந்து இங்கேயுமே அவங்க கடையில் தான் சாப்பிட்றாங்க, அப்படியே வீட்டில் சாப்பிட முடியல. இந்த டேக்கிங் 1 hour அந்த 1 hour சாப்பிட்டு பிரச்சனை மார்னிங் கிடையாது. தென் யூ வில் சே நீங்கள் சாப்பிட சொன்னீங்க அதான் ஸ்கூலுக்கு லேட்டர், நாட் மார்னிங். இன் லைக் ஆஃப்டர் லீவ் டேஸில் டின்னர் எல்லாமே வந்து இந்த டேக்கிங் 1 hour டு இட் லெட் தம் மீட் 1 hour. அந்த டைம் எடுத்துக்கிட்டோம் சாப்பிட்டோம் அவங்களாவே கற்றுக்கிட்டோம். நீங்களா போய் நான் பண்ணி கொடுக்குறேன் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அவங்களோட லேர்னிங் ப்ராசஸையும் அவங்க டெவலப்மெண்ட்டையும் வந்து டோன்ட் எஃபெக்ட் த சைல்ட் இன் எனி வே. அண்ட் ஒன் மோர் இஸ் ஹியர் நாங்கள் இங்கே வந்து பேசுகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து நான் ஓனாக பேசுறது கிடையாது. ஸோ வி ஹேவ் அவர் பிரைமரி டீம். அந்த பிரைமரி டீமில் 6 teachers இருக்காங்க. அண்ட் we are guided by our correspondent Ramesh sir. Ramesh sir is leading the team and principal. Whatever we are speaking, daily teachers training-காக ELC செஷன் இருக்கு. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பசங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் 3:30 5 o'clock
கூட நான் 4 வாட்டி சாருக்கு முன்னாடி என் டீம் முன்னாடி நான் கிளாஸ் எடுத்தாதான் இங்க வந்து நான் கிளாஸ் எடுக்க முடியும். அண்ட் ஒவ்வொரு கான்சிக்வென்ஸ் லைக் கிவிங் தி அப்ளைங் சம் கான்சிக்வென்ஸ் நிக்க வைக்கிறது பண்றது எல்லாமே கூட we have to discuss with the team. இந்த மாதிரி வந்து இந்த பனிஷ்மெண்ட் இது எவ்வளவு நேரம் கொடுக்கலாம். even if I want to make the students to stand for 2 minutes or 5 minutes அது நம்ம டைம் டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் we'll apply in class. so உங்க ஸ்டூடண்ட்ஸ் ஹார்ம் பண்ற மாதிரியோ இல்ல அவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரியோ எதுவுமே இருக்காது. so if you are coming and telling ஒரு பீரியட் நின்னோம் அப்படின்னா you can come and ask us என்ன ரீசன் நிஜமாவே நிக்க வச்சோம் you can come and ask us. and next is every Saturday we have circle time. அந்த circle timeல இந்த கிளாஸ்ல வந்து என்னென்ன பிரச்சனை இருக்கு சோ அதெல்லாம் நாங்க பேசி everybody will take decision as a team. எல்லாமே டீம் வர்க் தான். எதுமே வந்து இந்த டீச்சர் தனியா பண்றதே கிடையாது. சோ இப்போ ஒருத்தவங்க பண்ற தப்பான மெத்தடா இருந்தா கூட அதை கரெக்ட் பண்றதுக்கு இங்க 4 பேர் இருக்கும். சோ எதுமே உங்க குழந்தைக்கு வந்து ரீச் ஆகுறது எதுமே தப்பான மெத்தடா இருக்காது. that is one thing. and second is நாங்க எது பண்ணாலும் you have to trust us. you can come and ask ஏன் நான் பண்ணீங்கன்னு கேளுங்க. so without any training நாங்க இங்க வந்து பண்ணல. இப்போ ஒரு குழந்தை நான் 10 நிமிஷம் நிக்க வச்சா கூட அந்த டீமோட அந்த என்ன சொல்றது அவங்க டைரக்ஷனோ பிளஸ் அவங்களுடைய அப்ரூவல் இல்லாம என்னால பண்ண முடியாது. சோ அந்த குழந்தை எனக்கு பிடிக்காது அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி பர்சனலா நான் எதுவுமே பண்ண முடியாது நான் பண்ணவும் மாட்டோம். so it's like you have to think in this way whatever you are doing எதுவுமே என்னோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் நான் பண்றது இல்லை. everything will be discussed with the team and I get permission from the principal and correspondent. அதுக்கு அப்புறம் நான் கிளாஸ் எதுவா இருந்தாலும் பண்ணுவேன். so you can fully trust us. and one more is நீங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை you are coming and sharing இந்த மாதிரி என் பையன் சாப்பிடல பண்ணல please come and tell us. அப்பதான் உங்க குழந்தைக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் என்னால பார்க்க முடியும். and one more is நாங்க உங்க குழந்தை பத்தி சொல்லும்போது you are taking it as complaint. not complaint. we are not telling any complaints about your students. we are asking help. நீங்க கிட்ட கேக்குறதுமே ஹெல்ப் தான். நாங்க உங்ககிட்ட கேக்குறதுமே ஹெல்ப் தான். உங்களால என்ன பண்ண முடியுமோ நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. எங்களால என்ன பண்ண முடியுமோ நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். so it's not parent teacher relationship. it's like a partnership. நீங்களும் உங்களால முடிஞ்சது பண்ணணும் நானும் என்னால முடிஞ்சது பண்ணணும். it's only for the student. நம்மளோட எய்ம் என்ன அந்த குழந்தைக்கு ஒரு பெஸ்ட் லைஃப் நம்ம கொடுக்கணும். so அதுக்கு நம்மளால என்னென்ன பண்ண முடியும் we can உங்க எல்லாருக்கும் இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுது அப்படின்னு நினைக்கிறேன். and few more things like அவங்க எதுவுமே மிஸ் பண்ணல பட் anyway I want to add on few things like rate rules னு வச்சிருக்கோம். 3 to 5 ஓட rate rules என்னன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியும்? யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. அஞ்சாவது நாள் பனிஷ்மெண்ட்லாம் இல்லை. குழந்தைக்கு நான் எப்படி பனிஷ்மெண்ட் ஆக்சுவலா 3 days லீவ் அலௌட். 4th day வந்தா 1 day சஸ்பென்ஷன். இதுதான் லேட் ரூல் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு அது தெரியல. தெரிஞ்சாலும் என்ன பண்றீங்கன்னா as you already said 4th லேட்டா இந்த மாசம் இதுதான் 4வது இன்னொரு வாட்டி லேட்டா போய்க்கலாம்னு பொறுமையா வரீங்க. அது ஓகே. இங்க பாத்தீங்கன்னா லேட் ரூல்ஸ்க்கு நாங்க ஹையர் செகண்டரியில ஸ்டூடெண்ட்ஸ் பனிஷ் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் கிடையாதுன்னு சொல்லுவோம், வெளியே நில்லுன்னு சொல்லுவோம். இந்த பிரைமரியில எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கிடையாது. என்ன சொல்றோம், ஒரு நாள் சஸ்பென்ஷனா குழந்தை வீட்டுல ஜாலியா தான் இருக்கும். ஒரு நாள் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகணும்னு சொல்லி தான் அப்படி ஒரு ரூல் வச்சிருக்கோம். ஆக்சுவலி அது உங்களை ஹர்ட் பண்ணும், உங்களை அஃபெக்ட் பண்ணும். ஐயோ என் குழந்தை வீட்டுல இருக்கு நான் பண்ணதுனால நான் இனிமே டைமை கொண்டு போய் விடணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் அப்படியே ஒரு ரூல் வச்சிருக்கோம். ஒரு சில பேரண்ட்லாம் என்ன பண்றீங்கன்னா மேம் இன்னைக்கு வேணாம் மேம் நான் 4 நாளைக்கா எடுத்துக்கிட்டுமா சஸ்பென்ஷன் ஏன்னா நான் அப்படியே ஊருக்கு போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு கேட்குறீங்க. நீங்க தான் கேட்குறீங்க, சிரிச்சுட்டு இருக்கீங்க. பட் திஸ் இஸ் ஹேப்பனிங் இன் தி ஸ்கூல். மேம் இன்னைக்கு வேணாம் மேம் ஃப்ரைடே கொடுத்தீங்கன்னா நான் 3 நாள் ஊருக்கு போயிட்டு வந்துடுவேன். அது வந்து உங்களுக்கு ரேட்டுக்கு நமக்கு அது நம்ம பண்ண தப்புக்கு நம்ம அதை அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற ஃபீல் கூட இல்லாம நம்ம இப்படி வந்து பேசிட்டு இருக்கோம். பிரின்சிபலை மீட் பண்ணுங்கன்னு சொன்னா பார்க்காமலே பாதி பேர் போயிடுறீங்க. மறுநாள் என்ன சொன்னாலும் குழந்தையும் கூப்பிட்டு வந்து விடுறீங்க. இன்னொரு தெரிஞ்சுக்கோங்க, உங்களை கூப்பிட்டு நான் வந்து ஓகே சொல்லி கன்சிடர் பண்றேன்னு சொன்னா வில் அலோவ். லெட்டர் கொடுத்தீங்கன்னா வில் அலோவ். ஃபியூ பேரண்ட் தே ஆர் வெரி கன்சர்ன். அவங்க இது வரைக்கும் வந்ததே இல்லை, இந்த ஒரு நாள் எக்ஸ்கியூஸ் கொடுங்கன்னு என்னை பார்த்து பேசியிருந்தா கண்டிப்பாக கொடுத்துருக்கோம். கொடுக்காமலாம் இருந்ததே கிடையாது. இட்ஸ் ஆல் வி வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இது உங்களால தான் குழந்தை லேட்டாக வந்திருக்குன்னு தெரியறதுக்காக தான் கூப்பிட்டு பேசுறது. ஸோ அதையும் இல்லாமல் குழந்தைய கூப்பிட்டு வந்து விட்டாங்கன்னா அந்த குழந்தை ஒரு நாள் ஃபுல்லாக கிளாஸ் அட்டென்ட் பண்ண தனியாக தான் வரலாம். சரிங்களா? ஸோ லேட் ரூல்ஸ் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து அது வந்து அஃபெக்ட் பண்ணணும், நம்மளால தான் குழந்தை இன்னைக்கு வீட்டில் இருக்கான் அப்படின்னு அஃபெக்ட் பண்ணணுன்றதுக்காக ரூல். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு நாள் வந்து இன்னைக்கு சஸ்பென்ஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு
அப்படின்னு கேட்டு அது அந்த எதுக்கு கொடுக்குறோமோ அதோட கான்டெக்ஸ்டே மாற்றிடுறோம். ஸோ நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க, அது உங்களுக்காக செய்கிறது. ஓகேங்களா? ஸோ தென் நீங்கள் ஆக்சுவலி லைக் வீட்டில் குழந்தை ஏதாவது பண்ண உடனே நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, இதான் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்களா, இதான் பண்ணாங்களா, இதான் அவங்க மிஸ் சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டுருக்கோம். ஆனால் இங்கே ஸ்கூலில் டிசிப்ளின் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹோம். வீட்டில் இருந்து நம்ம அம்மா அப்பா தானே சின்ன சின்னதாக இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, இப்படி நடக்கணும், இப்படி உட்காரணும் எல்லாமே சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க. நாங்கள் ஒரு நாள் கூட ஸ்கூலில் இதை தான் அவங்க வீட்டில் சொல்லி கொடுத்தாங்களான்னு கேட்டதே கிடையாது. We won't reduce your respect anywhere in front of students. அம்மா அப்பானா இவ்வளோ முக்கியம், இவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படி தான் சொல்லி கொடுக்குறோம். பட் நீங்கள் எல்லாரும் கேட்குற வார்த்தை ஸ்கூலில் இதான் சொல்லி கொடுத்தாங்களா, உங்கள் மிஸ் இதான் சொல்லி கொடுத்தாங்களா, நாங்கள் ஒரு நாளும் உங்கள் பேரண்ட் இதான் சொல்லி கொடுத்தாங்களான்னு கேட்டதே கேட்கவும் மாட்டோம். We know that we have to respect you. உங்கள் குழந்தை முன்னாடி உங்களை டீக்ரேட் பண்ணக்கூடாதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அது ஏன் உங்களுக்கு தெரியல அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ப்ளீஸ் திங்க் ஆஃப் இட். நாங்கள் அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சோன்னா என்ன ஆகும்னு யோசிங்க. கேட்க ஆரம்பிச்சா கரெக்டாக இருக்குமா? நாங்கள் கேட்கறது கரெக்ட் இல்லைன்னா நீங்கள் கேட்கறதும் கரெக்ட் இல்லை தான். யூ ஹேவ் டு கம் அண்ட் டாக். இது சரியில்லை மேம், உங்களுக்கு எங்களை பற்றி ஃபீட் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, வாட் எவர் வி டூ வி won't say it's 100% கரெக்ட் அப்படின்னு. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். நிறைய பேர் நிறைய ஃபீல்டு, நிறைய தாட்ஸ், ஒரு ஏரியாவில் குவாலிஃபைட் பீப்புள்ஸ் எல்லாமே இருக்கலாம். If you have any ideas, please give your feedback. You come meet us and give your feedback. We are ready to take it. நீங்கள் என்ன ஃபீட்பேக் சொன்னாலுமே அதை கேட்டுட்டு என்ன ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு we are ready. சரிங்களா? ஸோ ப்ளீஸ் avoid talking like this in front of students. Whatever you want, you come and talk to us. We are ready to listen and hear, and we make the required necessary steps to take, and அதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். டைரி செக்ஸ், நிறைய பேர் டைரி செக் பண்ண மாட்டீங்க. டெய்லி, அதாவது நீங்கள் லேட்டாக விட்டீங்களா இல்லையான்னு உங்களுக்கே நிறைய பேர் தெரியறதில்ல, வெளியே விட்டுட்டு போயிடுவீங்க. அதே மாதிரி பெல் அடித்து பாட்டு பாடும் போதே நான் வந்துட்டேன், பாட்டு போடும்போது வந்தால் லேட்டு 8:40 தான் பாட்டு போடுவாங்க. சாங் போட ஆரம்பிச்சா லேட்டுன்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியல. ஸோ ப்ளீஸ் டெய்லி உங்கள் டைரியை செக் பண்ணுங்க. முதல்ல டைரி டெய்லி பேக்கில் இருக்கான்னு குழந்தைய பார்த்து எடுத்து வைக்க சொல்லுங்கள். டெய்லி டைரி பேக்கில் இருக்கணும். உங்களுக்கு தெரியும் நான் லேட்டாக வந்திருக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்லிப்பர்ஸ் போட்டு அனுப்பியிருக்கலாம். டிஃபால்ட் எழுதியிருப்பாங்க. டெய்லி டைரி செக் பண்ணுங்கள். டிஃபால்ட்டுன்னு ஒரு பேஜ் இருக்குது பேக் சைடில். கேன் யூ செக் அண்ட் டெல் மீ தி பேஜ் நம்பர் ப்ளீஸ். ஸோ அந்த பேஜ் எடுத்து பார்த்து அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது எழுதி கொடுத்து அனுப்பியிருக்காங்களா அப்படின்னு பாருங்கள், செக் பண்ணுங்க. செக் பண்ணுறது உங்களுக்காக தான், தெரிஞ்சுக்கிட்டு சைன் பண்ணி அனுப்புங்க. சரிங்களா? பேஜ் நம்பர் 46ல இருக்கு. டிஃபால்ட்னா அந்த பேஜில் எழுதி அனுப்புவாங்க. நீங்கள் அந்த பேஜ் நம்பரை பார்த்து கொஞ்சம் டெய்லியுமே செக் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் என்ன எதுக்காக எழுதியிருக்காங்க, நம்ம குழந்தை எத்தனை நாள் டிஃபால்ட்டில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வீக் போல் ஐடி கார்ட்ஸ்மே கொடுத்துருவோம். ஸோ தே மஸ்ட் கம் இன் ப்ராப்பர் யூனிஃபார்ம். தே ஹாவ் டு கம் வித் தேர் ஐடி கார்டு. ஷூஸ், சாக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சாக்ஸஸ், பிளாக் கலர்னா ஸ்கூல் சாக்ஸஸ் தான் போடணும். அதில் ஒரு பேட்சஸ் இருக்குது, டிசைன்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஸ்கூல் சாக்ஸ் கிடையாது. நீங்கள் இன்னைக்கு ஆரம்பிச்சு பரவாயில்ல போட்டுப்போன்னு சொன்னீங்கன்னா மேலே செகண்டரிக்கு வந்த பிறகு அன்றைக்கெலாம் போட்டு தான் அவங்க ஒன்றுமே கேட்கல, இன்னைக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். பிளேன் ஸ்கூல் சாக்ஸ் என்னவோ அதுதான் வேர் பண்ணுறோம். நம்ம வசதிக்காக ஒன்று போட்டு அனுப்ப முடியாது, which is not allowed inside the school. அது டிஃபால்ட்டில் தான் ரெக்கார்ட் ஆகும். We will keep on telling வாட்ஸ்அப் குரூப்பில் லீவ் மெசேஜ் போடாதீங்க. இங்கே இருக்கிற எந்த டீச்சர்ஸுமே அதை பார்க்க முடியாது. ஒன்லி ஐ கேன் சி, ஐ cannot sit and see, I cannot respond to all the leave messages. அது வந்து ஒரு எமர்ஜென்சி குரூப். நான் அதாவது ஸ்கூல்ல இருந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காகவும் இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி கான்வர்சேஷனுக்காகவும் அதை வச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து அதில் லீவ் மெசேஜ் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறமா அட்மின் ஒன்லைன் மாற்றிட்டோன்னா உங்களால் எதுவுமே எமர்ஜென்சி கூட கேட்க முடியாது. சிஆர் ஆப்பில் மட்டும்தான் லீவ் மெசேஜ் போடணும். சிஆர் ஆப்ல எப்படி போடணும்னு தெரியலன்னா கண்டிப்பாக விற்கிட்ட மேனுவல் இருக்கும்ல, இதை கிளிக் பண்ணுங்க, இதுக்கு அடுத்து இது போங்க, இதை அந்த ஃபார்மேட்டை அனுப்பி விடுறோம். வாட்ஸ்அப் ஈஸியாக இருக்குன்றதுக்காக அதுக்குள்ளே போடாதீங்க. நீங்கள் யாருக்காக அனுப்புறீங்கன்னா கிளாஸ் டீச்சர்ஸ், அவங்க யாருமே அதை பார்க்க முடியாது. நீங்கள் அங்கே போடுங்க. அண்ட் வி ஆல்சோ ஹேவ் அ ஃபீட்பேக் லைக் சிஆர் ஆப்பில் மெசேஜ் போட்டால் ரெஸ்பாண்ட் வரலன்றதும் ஃபீட்பேக் இருக்குது. வி அக்ரி தட் நீங்கள் இனிமேல் என்ன போடுற மெசேஜஸ்க்கும் வில் ரெஸ்பாண்ட். ஒரு மேக்ஸிமம் பிஃபோர் 8 o'clock உள்ள உங்க என்ன மெசேஜ் போட்டாலும் வில் லுக் இன்டு இட் அண்ட் வில் ரெஸ்பாண்ட். வில் ஃபிக்ஸ் அ டைம். 8 o'clock உள்ள நீங்கள் ஏதாவது கேட்கணும்னா சிஆர் ஆப்பில் கேளுங்க.
நானுமே டீச்சர்ஸ்க்கு வந்து லாஸ்ட்டாக 8 o'clock பாருங்க பேரண்ட்ஸ் ஏதாவது போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணுங்க நானுமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் 8 o'clock நீங்கள் என்ன மெசேஜ் பண்ணாலும் they will respond. ஓகே, ஸோ அதே மாதிரி யூனிஃபார்ம் டிஃபால்ட் திடீர்னு காலில் அடிபட்டது, ஃபார் சம் ரீசன்ஸ் யூ ஆர் சென்டிங் தெம் வித் ஸ்லிப்பர்ஸ். திடீர்னு ஷூ பிஞ்சிருதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். நேற்று வரைக்கும் அந்த குழந்தை ஷூ போட்டு வராங்க, இன்னைக்கு வந்து ஸ்லிப்பர்ஸ் போட்டு வராங்கன்னா எனக்கு புரியாது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தை பர்பஸாக போட்டு வரல. இல்லை ஃபியூ பேரண்ட்ஸ் ஓப்பன்லி சேயிங் லைக் காலையில் அந்த ஷூ போடும்போது ஒரு 2 minutes டைம் எடுக்குது, ஸ்கூலுக்கு லேட் ஆகிட்ட போது ஷூ போடாமல் டெக்னிங் சம் ரீசன் அண்ட் சென்டிங் த சைல்ட் டு ஸ்கூல். அந்த மாதிரி ரீசன்ஸ் கொடுக்குறீங்க. கேட்டால் அடிபட்டுருச்சு, இல்லை சாக்ஸ் வந்து ஒன்று காணாமல் போயிடுச்சு, நைட்டு மழையில் நடந்துச்சு. டெய்லி ஈவினிங் ஆனால் மழை பெய்யுது நமக்கு தெரியுது, டெய்லி ரிசைன் இருக்கு, அந்த ஷூவை எடுத்து சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்றதும் நமக்கு தெரியும். ஆனால் மழை பெஞ்சது நனைஞ்சிச்சு, போட்டு அனுப்ப முடியல. there is a page parent to teachers communication டைரியில் ஒரு பேஜ் இருக்கு. நீங்கள் ஏதாவது சொல்லணும் ஷூ போடாததுக்கு ரீசன்னா லெட்டர் எழுதி கொடுக்கணும் கூட இல்லை, அந்த பேஜில் எழுதி அனுப்புங்க ரீசன், ப்ராப்பர் ரீசனோட. அப்படி இல்லையா ஆஃபீஸ் கால் பண்ணி சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம போட்டு அனுப்பாததுக்காக we will question the students. சம்மந்தமே இல்லாமல் அந்த குழந்தை ஏமா போட்டு வரல நான் கேட்கணும், அந்த குழந்தை அதுக்கு பயப்படணும். அதெல்லாம் unnecessary consequences we are creating for the child. ஸோ இது எல்லாமே இருக்கு. ஸோ அதனால நம்மளால குழந்தை நிறைய அஃபெக்ட் ஆகுது அப்படின்றது தான் we understand. ஸோ அதை நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்தெந்த இடத்துல நம்ம சப்போர்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம். ஸோ நீங்கள் லேட்டாக அனுப்புறீங்களோ இல்லை வந்து நிறைய பேரண்ட் இருக்காங்க லைக் இந்த மாதிரி நாங்கள் மண்டே வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் ஹாலிடே இருக்கும், நம்ம அந்த வேலை வந்துட்டு இருக்கோம் மேம், இன்னைக்கு 1 நாள் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க 10 minutes லேட் ஆகும்னு சொல்லிட்டு வரவங்க எல்லாருமே இருக்காங்க. அது சொல்லாமல் அட்வான்டேஜ் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல் ஃபார் us. we won't question the child. நீங்கள் எதுக்கு கூப்பிட்டு போறீங்க, எதுக்கு ஊருக்கு போறீங்க, அது எல்லாமே குழந்தைக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் கூப்பிடுறீங்க குழந்தை வரும், நீங்கள் கூப்பிட்டு வந்து விடுறீங்க அந்த டைமுக்கு வரும். நாங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஏன் லேட்டுன்னு குழந்தைகிட்ட போய் கேட்கணும். comparing with next schools, அந்த ஸ்கூல்ல இது பண்ணிட்டாங்க, இந்த ஸ்கூல்ல இது பண்றாங்க, அந்த ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை இதெல்லாம் எழுதுது இதெல்லாம் பண்ணுது, இந்த ஸ்கூல் ப்ராசஸ் வேற அந்த ஸ்கூல் ப்ராசஸ் வேற. ப்ளீஸ் டோன்ட் கம்பேர் வித் நெக்ஸ்ட் ஸ்கூல். உங்க குழந்தை திங்க் பண்ற மாதிரி அந்த குழந்தையால திங்கே பண்ண முடியாது. நான் எழுதி கொடுப்பேன், எழுதி சைன் பண்ணி கொடுப்பேன். உங்க குழந்தை இங்க இருக்க குழந்தை திங்க் பண்ற மாதிரி அந்த குழந்தையால முடியவே முடியாது. which is நீங்க எவ்வளவு சொத்து சேர்க்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலான சொத்து அதுதான். அந்த குழந்தை திங்க் பண்ற கேப்பபிலிட்டியை டெவலப் பண்ற ஒரு வேலையை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். which you child cannot get anywhere. இருக்கு, இதுக்கான ஸ்கூல்ஸ் இருக்கு, பட் நீங்க கம்பேர் பண்ற எந்த ஸ்கூல்லையுமே இது கிடையாது. and don't come and ask about any tuition teacher or any tuition centers. we won't respond. நீங்க டியூஷன் எங்ககிட்ட ஆரம்பிச்சீங்கன்னா அந்த கேள்விக்கு நாங்கள் அமைதியாக தான் நிற்போம், எந்த வார்த்தை பதிலுமே சொல்ல மாட்டோம். நீங்க உங்களோட பர்சனல் ரீசன்ஸ்க்காக அனுப்புறீங்க, நீங்க வீட்டுக்கு வரீங்க 2 பேரும் ஒர்க்கிங், யாருமே இல்லை பார்த்துக்க முடியாது, அதனால குழந்தை டியூஷன் போது அனுப்புறீங்கன்னா இட்ஸ் அபவுட் யுவர் பர்சன். நீங்க அவங்க கிட்ட ஸ்கூலை பத்தி நீங்க கேட்காதீங்க. நீங்க பேசிக்ஸா என்ன சொல்லி கொடுக்கணுமோ என்ன பண்ணணுமோ பாருங்க. ஸ்கூல்ல என்ன, அதுக்கு என்ன பண்ற, அதுக்கு நான் அந்த மாதிரி எந்த கான்வர்சேஷன் வச்சுக்காதீங்க. இல்லை அந்த கான்வர்சேஷனை கொண்டு வந்து எங்க கிட்ட கேட்காதீங்க. we won't answer for any questions regarding tuitions. we are not ready to answer and we won't answer. And one more, like academics only, she said everything clear, எப்படி படிக்க வைக்கணும், லெட்டர்ஸ்ல இருந்து கொண்டு வரும், இங்க இருந்து லெட்டர்ஸ் தெரிஞ்சுப்பாங்க, இது எல்லாமே they said clearly. பட் உங்க எல்லாருக்கும் அதையே ஏன்னு சொல்லி தராம, இல்லை நீங்க லைன்ல இருந்து லெட்டர்ல இருந்து பாயிண்ட்ல இருந்து ஏன் வரீங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே இருக்கும். புதுசாக கேட்குற எல்லாருக்குமே அந்த தாட் இருக்குதான் செய்யும். உங்கள் பையன் நல்லா விளையாடும், கிரிக்கெட் பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருக்குது, உடனே பேட்டை கொடுத்து விளையாடு அப்படின்னு அமிச்சு அவன் சச்சின் ஆகிட முடியுமா, இல்லை டோனி ஆகிட முடியுமா? they have to go through all the process and எல்லா ட்ரைனிங்கும் வேணும். எல்லா குழந்தையாலும் ஓட முடியும். நம்ம போய் அத்லெட்டிக் ட்ராக் பண்ணின்னு ஓடு அப்படின்னு சொல்லி நம்ம நேஷனல் சாம்பியனுக்கு அனுப்ப முடியாது. The child requires all the training to become a champion. ஸோ இந்த பேசிக் ட்ரைனிங்ஸ்லாம் இல்லாமல் நேராக படிக்கிறதுனால அவன் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் we are coming through this process. இதெல்லாம் பண்ணிட்டா நான் தனியாக போய் சொல்லணும்னு இல்லை, நான் விட்டேன்னா ஓடி போய் ஜெயிச்சிருவான். அதுக்காக தான் we are doing all this. ஓகேங்களா? ஸோ there is a process for things. ஒன்னொன்று பண்ணுறதுக்குமே ரீசன் இல்லாமல் சும்மா யாருமே எதுவுமே பண்ணலை இந்த ஸ்கூலில். ஒரு சின்ன விஷயத்துக்கும் இங்கே 5 மணி நேரம் 10 மணி நேரம் யோசிக்கிறாங்க.
ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு அத்தனை டிஸ்கஷன், அத்தனை ப்ராசஸ், அத்தனை ஆர்கியூமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் டிசிஷன் வருது, அதை தான் ப்ரொசீட் பண்ணுறோம். ஸோ யாருமே சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு ஒன்று வந்து கிரியேட் பண்ணி ப்ராசஸ் பண்ணல ஸ்கூலில். அதுலேயுமே உங்கள் ஃபீட்பேக்ஸ் இருந்ததுன்னா கொடுங்க, we are ready to accept. சரிங்களா? this is what the request, like we need actually a support. நாங்கள் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். தெரியலன்னா வந்து கேளுங்க, we are ready to explain. And one more thing வந்து we are totally like discipline first, respect, and one more, we are building students with gender neutrality. Gender neutrality na enna physically na boys and girls, மற்றபடி எல்லாரும் ஒன்று அப்படின்றத தான் நாங்கள் சின்னதுலேருந்து பில்ட் பண்ணுறோம். நாங்கள் பாய்ஸ் கேர்ள்ஸ் தனியாக உட்கார வைக்கிறது இல்லை. அதே மாதிரி பாய்ஸ் இங்கே வைக்கார 2 பாய்ஸ் நடுவில் 2 கேர்ள்ஸ் அப்படியெல்லாம் கிடையாது. wherever they want they can go and sit, to whomever they want they can sit. அப்படிதான். ஆனால் நீங்கள் நடுவில் வந்து என் பொண்ணை பையன் பக்கத்தில் உட்கார வைக்காதீங்க, அவங்க பக்கத்தில் உட்கார வைக்காதீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க நியூஸில், whatever happening negative, it's all because of this gender neutrality. தெரியாததுனால நடக்கிறது தான். அவங்க வளரும் போதே எல்லாரும் ஈக்குவல்னு பார்த்து வளர்ந்தாங்கன்னா பின்னாடி இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் கான்ஸ்டன்டாக வந்துட்டு இருக்கு ரீசன் நியூஸஸ். இவங்களை பண்ணுறாங்க, இவங்களை குழந்தைங்களை இது பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, ஆல் நெகட்டிவ் நியூஸஸ் which will not happen. அதை ஸ்டாப் பண்ண தான் இதெல்லாம். அவங்க எல்லாருமே ஈக்குவல், நம்ம ஒன்றா தான் வளரும், இதுக்கும் எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலே all this will not, crimes will not happen. ஸோ அதை நீங்கள் அதை புகுத்தவே விடாமல் பாய்ஸ் வேறு கேர்ள்ஸ் வேறு அப்படின்னு நீங்கள் சொல்லி வளர்க்கவே வளர்க்காதீங்க. இங்கே ஒரு குழந்தை இருக்குது, இன்னொரு குழந்தை வேறு ஸ்கூலில் படித்தா கூட ஓகே, இந்த குட்டி பாப்பா வச்சுருக்கீங்கன்னா கூட ஓகே. டோன்ட் கால் them as பாய்ஸ் கேர்ள்ஸ், அண்ணா அந்த வேலை பண்ண மாட்டான், பொண்ணு நீ இந்த வேலை செய் அப்படின்லாம் சொல்லி வளர்க்காதீங்க. நீங்கள் வேலை சொல்லி தரீங்கன்னா 2 பேருக்கும் சொல்லி கொடுங்க, செய்யாதீங்கன்னா 2 பேரும் செய்ய முடியாது. நாங்கள் வந்து நீங்கள் எப்படி வளர்க்குறீங்கன்னு தெரியாது. இங்கே வந்து எங்கள் அம்மா வந்து நீ பொண்ணு இந்த வேலை செய்யின்னு சொல்லுன்னா எந்த குழந்தை சொன்னாலும் போய் எதுக்குன்னு கேளுன்னு சொல்லி தான் நாங்கள் அனுப்பிடுவோம். அந்த குழந்தை நாளைக்கு வந்து உங்களை தான் கேள்வி கேட்போம். நாங்கள் இங்கே அப்படி தான் ட்ரெயின் பண்ணி அனுப்பிவிடுவோம். போயிட்டு எதுக்குன்னு கேளு, நான் ஏன் பண்ணக்கூடாது, அவன் ஏன் பண்ணணும்னு போய் கேளு அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் சொல்லி கொடுத்து அனுப்புவோம். ஸோ குழந்தை திரும்ப உங்களை தான் வந்து கேட்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு முதல்ல அந்த கான்செப்ட்டுக்கு வரணும். பாய்ஸ் தனி கேர்ள்ஸ் தனி அப்படிலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா பின்னாடி எல்லா கிரைம்ஸும் நடக்க தான் செய்யும். we are trying to make them common and build a common family. பையன் பொண்ணு அது இது அதெல்லாம் இல்லை, எல்லாரும் ஒன்றா தான் இருக்கணுன்ற மாதிரி தான் we are building. even in classes 6, 7, 8, 9, 10 கூட they are open to sit anywhere wherever they want. அவங்களுக்கு ஃப்ரெண்டு பாய்ஸ் தான் இருக்காங்கன்னா போ உட்காந்துக்கோ அப்படின்றது தான் we have a concept. ஸோ அங்கே நாங்கள் டிஃப்ரென்ஷியேட்லாம் பண்ணுறதே கிடையாது. ஸோ ப்ளீஸ் கம் அண்ட் கிவ் தோஸ். அந்த இன்புட்ஸ் தான் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஓகே சொல்வேனே தவிர கிளாஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன். எய்தர் எனி சைல்ட் வெதர் த பாய் ஆர் கேர்ள் இஸ் ஹர்ட்டிங் அப்படின்னா அதை டேக் கேர் பண்ணுங்க. நீங்கள் சும்மா பையன் பக்கத்தில் உட்கார வைக்காதீங்க, பொண்ணு பக்கத்தில் உட்கார வைக்காதீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் கேட்க மாட்டேன். அது பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் ஹர்ட் பண்ணிட்டாங்க, அடிச்சிட்டாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னா we will take action for that. அதை வந்து பார்ப்போம், அதுக்கு என்ன பண்ணணுமோ will take steps. பட் சும்மா உட்கார வைக்கிறதுங்க without any reasons we won't accept it. Okay, so whatever from our side, like she have explained so many things, these were the efforts we were taking. நீங்க நினைக்கிற கால போயிட்டு வந்துட்டாங்க, ஆனா இவ்வளோ ஒர்க் இந்த ஸ்கூல்ல நடந்துகிட்டே இருக்கு. and these were the process we are running for one goal here. so இது எல்லாமே கம்ப்ளீட்டா பண்றதுக்கு we need your support and absolutely support our So from classes 3 to 5 we are having basic Hindi classes. As Tamil சொல்லி கொடுப்போம், Tamil and English வந்து சொல்லி கொடுப்போம். The same way we are having Hindi classes also for students. And next is breakfast. Daily morning students school வரும்போது breakfast ஏதாவது பேசிக்காக கொடுத்து அனுப்புங்க. At least fruits or ஏதா whatever they can eat அது கொடுத்து அனுப்புங்க. Because in 10 o'clock 10:30 க்கு அவங்களால அடுத்த ஸ்நாக்ஸ் சாப்பிட முடியும். Till that time அவங்க பசியில இருப்பாங்க. அந்த பசியில 2 hours என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது. So whatever you can give at that time ஏதாவது கொடுத்து அனுப்புங்க breakfast. And next is CRF acknowledgement. CRF ல வந்து மெசேஜ் போடுறோம், homework post பண்றோம். At least இது thumbs up. ஒரு thumbs up ஆல அனுப்புங்க. அப்பதான் ஓகே இந்த பேரண்ட்ஸ் பார்த்துட்டாங்கன்னு தெரியும். பார்க்குறீங்க but you are not responding. கேட்டுட்டு அப்படியே திருப்பி போற மாதிரி தான் strictly like that. So whoever like whatever possible okay or thumbs up ஆல acknowledge every message. And next is from August month onwards we are going to start fun classes
3, 4, 5 on Saturdays. Every Saturday morning 9 to 11 o'clock they will be having fun classes. Fun English and Maths class. Now we have to give more importance for language and numerics, Maths kaga. So the basics, all the basics, or stress illama, pressure illama, or playway method la vandu we are going to start classes. 3 to 5 classes. So please parents, நீங்க இந்த excuses சொல்லி don't force the child not to go. போவாதேன்னு சொல்லாதீங்க. Whatever 2 hours தான். அந்த 2 hours வந்து they will enjoy the classes. Through songs வந்து we will teach the language. அதுக்கப்புறம் activities, worksheets வச்சு we will teach the maths. So basic everything will be taught on those 2 days. So whatever எங்களோட goals இருக்கு, அந்த goals நாங்க முடிக்கணும், அந்த குழந்தை எப்படியாவது எல்லாத்தையும் கத்துக்கணும் இந்த வருஷத்துக்குள்ள சொல்லி we are trying whatever possible. So whatever support we need from you, please give that support. And one more is, I told you about இந்த டீச்சர்ஸ்க்கு என்ன ட்ரைனிங் இருக்கு, சர்க்கிள் பத்திலாம் நான் பேசினேன். லைக்வைஸ் ஒவ்வொரு மந்த்துக்குமே எவ்ரிபடி எங்க டீச்சர்ஸ்க்கு ஒரு கோல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு இந்த மந்த்துக்குள்ள அந்த பசங்களை இதெல்லாம் பண்ண வைக்கணும், டீச்சர்ஸ்க்கு கோல்ஸ் இருக்கு. ஸோ நாங்கெல்லாம் வில் பி சிட்டிங் as a group, அந்த கோல்ஸுக்கு தான் வில் ஒர்க். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு இந்த மந்த்துக்கு ரீடிங் கொண்டு வரணும் அப்படின்னா வில் ட்ரை அவர் பெஸ்ட் பாசிபிள். அந்த மந்த் எண்டுக்குள்ள எல்லா குழந்தைக்கும் ரீட் பண்ண தெரியுதா, லெட்டர் ஐடென்டிஃபிகேஷன் தெரியுதா அப்படின்னு சொல்லி வில் பி கிவிங் ப்ராக்டிஸ் ஃபார் தட். ஸோ இப்போ திடீர்னு அந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தை வந்து வண்டி ரீட் தான் பண்ண முடியுது, தேர்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தை வந்து ரீட் பண்ண முடியுது ஆனால் எழுத முடியல அப்படின்னு டோன்ட் கெட் வரி. எழுத படிக்க மட்டும் தான் செய்யலாம், எழுத முடியல அப்படின்னு டோன்ட் கெட் வரி. அந்த மந்த் கோல் வந்து ரீடிங், அதை முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த மந்த் கோல் வந்து ரைட்டிங். ஸோ அதுக்கு என்னென்ன ப்ராக்டிஸ் கொடுக்க முடியுமோ we give that practice. So by the end of this year உங்க குழந்தைக்கு என்னென்ன கிடைக்கணுமோ everything will be given to that child. Patience வேணும், you should have some trust. So அந்த கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி we work. So whatever should be given will be given to your students. So no need to get worried, எழுதல படிக்கல பயப்பட வேண்டாம். And like இந்த ப்ராசஸ்லாம் பண்றாங்க, நெக்ஸ்ட் ஹையர் கிளாஸஸ் போனா எப்படி படிப்பாங்க, அங்க போனா மார்க்ஸ் இருக்கே அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யோசிக்காதீங்க. அங்க மார்க்ஸ் எடுத்துதான் இருக்கும். I hope you have all seen the results of higher secondary this year. எல்லாரும் போஸ்ட் பண்ணி தான் இருக்கோம். I'm not just talking about 100% results. We scored, அதை பற்றி பேச வரல. இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் கூட 100% எடுத்துட்டு தான் இருக்காங்க. எங்களோட 50% of students have scored more than 450 this year. And nobody get less than 50% of marks. யாருமே 50% கம்மியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணல. ஸோ அவங்க கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி we train their students and they have given a very good result. ஸோ இங்கே இது பண்ணிட்டு மேலே வந்தால் மார்க்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க மனப்பாடம் பண்ணிட்டு எங்கே என்ன தேவையோ அதுக்கான ட்ரைனிங் will be absolutely given in this school. 9 to 10, 9, 10, 11, 12 absolutely training for public exam. 6, 7, 8 அங்கே we have a session called elements program. அங்கே class teachers வந்து facilitate தான் பண்ணுவாங்க. அவங்க தான் படித்து அவங்க தான் கிளாஸ் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் மிஸ் பண்ணுறாங்களோ அதை டீச்சர் போய் சொல்லுவாங்க. இங்கே தான் ட்ரெயின் ஆகிட்டு வராங்க இல்லையா, திஸ் வில் ஹெல்ப் தெம் டு டேக் கிளாஸ் இன் 6, 7, 8ல் அவங்க தான் படித்து கிளாஸே எடுப்பாங்க. அவங்க தான் மைண்ட் மேப் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு செயின் ப்ராசஸ் மாதிரி. இப்படி ஸ்டார்ட் பண்ணி போனால் தான் அந்த ரீச் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் ஹவ் வி ஆர் ஒர்க்கிங். ஸோ we actually absolutely need all your support. So thank you so much. And உங்களுக்கு ஏதாவது questions இருந்தால் கேட்குறேன்.